ஆண்டவரே, தேவரீரப்பா இந்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக ஸ்தோத்திரம். 2 வாரங்கள் அப்பா எங்களால இந்த இந்த பைபிள் ஸ்டடியை கண்டினியூ பண்ண முடியல. இருந்தாலும் இந்த வாரத்துல எங்களுக்கு கண்டினியூ பண்ண கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட பர்த்டே செலிப்ரேட் பண்ற நம்ம அருமையான தம்பி வில்லியம்காக வேண்டி செலுத்துறதுக்காகவே தேவநீர் அந்த மகனுக்கு 20 ஆண்டுகளை அப்பா பூர்த்தி செய்ய கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இன்னும் அநேக ஆண்டுகளை தந்து அப்பா அந்த பிள்ளை தேவ பயத்தோடும் அப்பா கிருபையிலும் வளர்ச்சியிலும் தேவரீர் போல வளர கிருபை தாரும். தேவ பயத்தையும் புத்தியையும் ஞானத்தையும் கர்த்தாவே எல்லா விதமான பொல்லாங்குகளுக்கு விலக்கி காத்துக்கொள்ள விசேஷமாக வாலிப வயசுக்கே உரித்தான பல விதமான சோதனைகளிலிருந்து அந்த பிள்ளையை விலக்கி காத்துக்கொள்ளும். இந்த பிள்ளையின் மூலமாக அநேக ஆத்மாக்கள் தேவரை நீர் வருகாலங்களில் ரட்சிப்பின் வழி நடத்த போகிறீரே. அந்த பிள்ளையினுடைய நல்ல சாட்சியாக வேண்டுகிற ஸ்தோத்திரம். நேரத்தில் கூட இந்த பைபிள் ஸ்டடிக்காக எவ்வளோ ஒரு முயற்சி எடுத்து பிரயாசம் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணுகிற நம்முடைய அருமையான சோழர் சாமுக்காக வேண்டி ஜெபிக்கிறதுக்காகவே மகனுக்கு கொடுத்த தியானத்துக்காகவும் புத்திக்காகவும் புரிந்து கொள்ளுதலுக்காகவும் அவர் எடுக்கின்ற எஃபர்ட்ஸுக்காக வேண்டிய ஸ்தோத்திரமானவரே. கண்மணிக்காக வேண்டி ஜெபிக்கிற பட்டாவே கண்மணிக்கு இருக்கின்ற அந்த உடல் நல குறைவுகளை எல்லாத்தையும் எடுத்து போட்டு எந்த விதமான ஒரு பெரிய ஒரு ஆப்ரேஷனோ எதுவுமே இல்லாமல் தேவீர் அப்பா அந்த நல்ல சுகத்தையும் பலத்தையும் அப்பா கொடுக்க கிருபை பாராட்டும். மகள் அப்பா ஒரு ஆர்வத்தோடு அப்பா எனக்கு பயந்து உன்னுடைய வார்த்தைகளை கற்றுக்கொண்டு அதை மகளோடு கூட பகிரணும்ன்ற அந்த ஒரு ஆர்வத்தோடு இருக்கிற அந்த மகளுக்காக நினைக்கிறோம். அப்பா வந்திருக்கின்ற எல்லாருக்கும் ஜெபிக்கின்றோம். ஜெஸ்ஸிகா ஜெபிக்கிறோம். ஜெஸ்ஸி அந்த எக்ஸாமுக்காக படிச்சுட்டு இருந்தா அவளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த பைபிள் ஸ்டடியை நல்லபடியாக நடத்தி கொடுக்க போகிறீரே அதற்காக எல்லா துதிகர மகிமையும் தேவதியை செலுத்துகிறோம். நாமத்தில் ஜெபத்தை ஏறிவிட்டோம். நல்ல பிறப்பே. நம்ம இந்த மரணம் தொடர்பாக படிச்சுட்டு வந்தப்போ மரணத்துல இருக்க கன்ஃபியூசிங்கான பேசேஜஸ், சில குழப்பமா 2 விதமான கருத்துக்கள் இல்ல புரியாத மாதிரி இருக்கிற கருத்துக்கள்ல மரணம் தொடர்பா பைபிள்ல இருக்க பேசேஜஸ் பார்த்துட்டு இருந்தோம். அதுல முதல் யோனா பார்த்தோம். யோனா 3 வயசுல 3 நாள் உயிரோடு இருந்தாரா இல்ல மரித்து இருந்தாரா அப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் சாம்வேல் மரித்த பிறகு சாம்வேல் சவுலோடு பேசினாரா இல்லையா அப்படின்ற மாதிரியான ஒரு டாபிக் பார்க்க ஆரம்பிச்சோம். ஏன்னா அதுலயும் 2 விதமான கருத்து இருக்கு. சாம்வேல் பேசினார்ன்றிருக்கு, சாம்வேல் வரல அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப இது வரைக்கும் போன 2 வாரமா நம்ம எடுக்க முடியல. அதுக்கு முந்தின வாரம் என்ன பார்த்தோம் அப்படின்னு ஒரு சின்ன 5 மினிட்ஸ்ல ஒரு ரீகேப் பார்த்துட்டு அந்த மெயின் பாயிண்ட்ஸ் மட்டும் ஒரு ரிமைண்ட் பண்ணிட்டு நம்ம இந்த வாரத்துக்கான ஸ்டடிக்கு போயிடுவோம். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா, சவுலிட பேசினது சாம்வேலின் ஆவிதான் அப்படின்னு சொல்லி சிலர் நம்புறாங்க. ஏன் அப்படின்னா வேதாகமத்துல அப்படிதான் சொல்லியிருக்கு. அங்க சாம்வேல் பேசினார் அப்படின்னு சொல்லியிருக்கு. 2வது சொல்லப்பட்ட காரியம், அது தீர்க்க தரிசனமா இருக்கட்டும், சொல்லப்பட்ட அந்த விஷயங்களா இருக்கட்டும், அதெல்லாம் உண்மையா இருக்கு. பிசாசு பொய் தான் பேசுவான், உண்மை பேச மாட்டான். அதனால அது சாம்வேல் தான் வந்தது அப்படின்ட்டுன்னு. 3வது விஷயம், சவுலுக்கு அது என்னெல்லாம் அப்ப சொல்லப்பட்டுச்சோ அந்த தீர்க்க தரிசனங்களாம் நிறைவேறி இருக்கு. அதனால தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறினால அது சாம்வேல் தான் சொன்னது அப்படின்னு சிலர் நினைக்கிறாங்கன்னு பார்த்தோம். அதுல சில வசனங்கள்லாம் எடுத்து வச்சு பார்த்தோம். அப்புறம் வேறு சிலர் என்ன நம்புறாங்க, எப்படி நினைக்கிறாங்கன்னா, சவுலிடத்துல பேசினது ஒரு குறி சொல்லுகிற ஆவியை தவிர அது சாம்வேல் கிடையாது. ஏன்னா அது வேதாகம சத்தியத்திற்கு புறம்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மரித்தவர்களுடைய நிலை இதெல்லாம் குறித்து நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்தோம். அடுத்தது அந்த சூழ்நிலையில அப்போ சொல்லும் போது சொல்லப்பட்ட காரியமா இருக்கட்டும், அந்த தீர்க்க தரிசனமா இருக்கட்டும், அதெல்லாம் அப்போ புதுசா சொன்ன விஷயம் கிடையாது. ஏற்கனவே சாம்வேல் தீர்க்கதரிசி உயிரோடு இருந்தப்ப சொன்ன விஷயங்கள் தானே தவிர அது புதுசா அப்போ சொன்னது எதுவுமே கிடையாது அப்படின்றாங்க. அதுலயும் இன்றைக்கு நீ என்னோடு கூட இருப்பாய், நாளைக்கு நீ என்னோடு கூட இருப்பாய், நீயும் குமாரனும் அப்படின்றது நம்ம பின்னாடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தோம். அதை மேபி இந்த வீக்ல நெக்ஸ்ட் வீக்ல நம்ம பார்ப்போம். அடுத்தது பொதுவான கருத்து என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பொதுவான கருத்துல பார்க்கும்போது மரித்தவர்களின் ஆவி மீண்டும் பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உலக மக்கள் மொத்த பேரும் ஏறக்குறைய நம்புறாங்க. இந்த தெய்வ நம்பிக்கையே இல்லாதவங்க கூட, சிலர் பொதுவா இருக்கவங்க கூட இதுல நம்புறாங்க. ஏன்னா அவங்க கண் கூட பாக்குறாங்க, அதே வாய்ஸ்ல பேசுறது, அதே மாடுலேஷன்ல பேசுறது, இந்த மாதிரிலாம் செய்யும் போது மரித்தவர்கள் பேசுறாங்க. மறுபடியும் கூப்பிடும் போது அதுக்கான ஸ்பெஷல் ஆள்கள் மீடியம் வச்சு கூப்பிடும் போது பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உலக மக்கள்
நம்புறாங்கன்னு பார்த்தோம். இது உலக மக்கள் மட்டும் இல்ல, சில கிறிஸ்தவர்கள் கூட அதை நம்புறாங்க. நிறைய கிறிஸ்தவர்களே நம்புறாங்க. மரித்தவர்கள் திரும்ப வந்து பேசுவாங்க, எங்க தாத்தா பேசுனாங்க, நாங்க போய் கேட்டோம், பேசுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறவங்க நிறைய பேர் இருக்காங்கன்னு பார்த்தோம். இன்னும் சிலர் வந்து கொஞ்சம் நல்லா டீப்பா பைபிள் படிக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, அப்படி மரித்தவர்கள் மறுபடியும் வந்து பேச முடியாது. ஆனா இந்த ஒரு சம்பவத்துல பைபிள்ல வந்து தேவன் ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி கொடுத்து சாமுவேல திரும்ப எழுப்பியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, மறுபடியும் சாமுவேல் இந்த ஒரே ஒரு சம்பவத்துல மட்டும் எழுந்து வந்து பேசி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்புறாங்க. ஏன்னா அது சாமுவேல்னு சொல்லியிருக்கு. நம்ம முன்னாடி பார்த்த அந்த பாயிண்ட் எல்லாம் சொல்றாங்க, அது சாமுவேல்னு சொல்லியிருக்கு. ரெண்டாவது, அவங்க சொன்னப்பட்ட தீர்க்க தரிசனங்கள்லாம் நிறைவேறியிருக்கு அப்படின்றனால இது வந்து நிச்சயமா இந்த ஒரு சம்பவம் மட்டும் பைபிள்ல இடம்பெற்றிருக்கு. இது ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ் அப்படின்னு சில கிறிஸ்தவர்கள் நம்புறாங்க. வேற சில கிறிஸ்தவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, மரித்தவர்களுடைய ஆவி மீண்டும் வந்து பேசவே முடியாது, அவங்க வர முடியாது மறுபடியும். அப்ப இந்த சம்பவத்துல இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து ஒரு குறி சொல்லுகிற ஆவியை தவிர இது சாமுவேலின் ஆவி மரித்த நிலைமையிலிருந்து எழுந்து வர்றது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்புறாங்க. அப்ப இந்த மாதிரி நிறைய விதமான நம்பிக்கைகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த சம்பவத்தை நல்லா முழுமையா புரிஞ்சுக்கிறதுக்காக சவுலினுடைய நிலைமை என்ன அப்படின்றத பார்த்தோம். சவுலினுடைய நிலைமையில வந்து பெலிஸ்தியர்களோட யுத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. அவங்க யுத்தம் பண்றதுக்காக வந்துட்டாங்க அப்படின்னு பார்த்தோம். சாமுவேலும் அந்த டைம்ல இறந்து விட்டார், அவரும் கிடையாது. சவுல் வந்து மிகவும் பயந்திருந்தான், அவனுடைய இருதயம் வந்து தத்தளித்து கொண்டிருந்துச்சு அப்படின்லாம் வசனங்கள் பார்த்தோம். அடுத்தது, எந்த விதத்திலும் தேவன் அவனுக்கு சவுலுக்கு மறு உத்தரவோ பதிலோ அருளவில்லை. எப்படின்னு பார்த்தோம், சொப்பனத்தினாலாவது ஊரீமினாலாவது தீர்க்க தரிசனத்திலாவது எந்த ஒரு விதத்திலையும் பதில் அளிக்கவில்லை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். கடைசி ஆப்ஷன் இருக்கிறது அஞ்சனம் பார்க்கிறது, குறி சொல்றது சாத்தானின் மூலமா. ஸோ அப்ப அதன் மூலமா ட்ரை பண்ணலான்னு பார்த்தா அந்த மாதிரி ஆட்களையும் தேசத்தில் இராதபடி சவுலே தான் துரத்தி விட்டு இருந்தாரு. ஏன்னா நியாயப்பிரமாணத்தின்படி அப்படி யாரும் இருக்கக்கூடாது, இருந்தா கொல்லப்படணும்னு சொல்லி அவ்வளவு விஷயங்கள் பார்த்தோம். அதனால சவுல் வந்து எல்லா தேசத்துல இராதபடி துரத்தி விட்டு இருந்தாருன்னு. இப்ப இந்த நிலைமையில இருக்கும்போது சவுல் ஒரு திட்டம் பண்ணாருன்னு பார்த்தோம். ஸோ சவுலுடைய திட்டம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அவர் வந்து விசாரிக்க சொல்றாரு, அஞ்சனம் பார்க்கிற யாராவது இருக்கிறாங்களான்னு தேட சொல்றாரு. அப்ப 2 பேர் தேடி பார்த்துட்டு வந்துட்டு, எந்தோர் அப்படின்ற இடத்துல வந்து ஒரு குறி சொல்ற அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீ இருக்கிறா அப்படின்றாங்க. அப்ப அந்த எந்தோர்ன்ற ஸ்திரீ கிட்ட இவர் போய் சந்திக்கிறாரு. அப்ப அந்த அஞ்சனம் பார்க்கிற அந்த ஸ்திரீ கிட்ட எப்படி போனார் அப்படின்னு சொல்லிட்டு வசனத்துல இருந்து பார்த்தோம். சவுல் வேஷம் மாறி, அதாவது மாறு வேடமிட்டு போயிருக்காரு. அதே மாதிரி வேற வஸ்திரம் தரித்து, அப்ப வேஷம் மாறின்றது சரீரத்திலேயே வேற வேஷம் மாதிரி மாத்தி இருக்கிறாரு. அது போக வெறும் ட்ரெஸ் மட்டும் இல்ல, ட்ரெஸ் பிளஸ் உடம்பு ரெண்டையும் மாத்திட்டாருன்னு பார்த்தோம். வேறு வஸ்திரம் தரித்து, ராஜா வேஷம் வஸ்திரம் இல்லாம வேற மாதிரி வஸ்திரம் தரித்து ராத்திரியிலே போனார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ரெண்டாவது, சவுல் ஏன் அப்படி போனாரு அப்படின்னா, அந்த குறி சொல்ற ஸ்திரீக்காகவோ இல்ல ஜனங்கள் என்ன யோசிப்பாங்கன்னு நினைச்சலாம், அந்த மாதிரி இல்ல. ஏன் அப்படி போனார்னு பார்த்தா, பெலிஸ்தியருடைய பாளையம் வந்து அங்க பாளையம் இறங்கி இருந்தாங்க. அப்ப அந்த பாளையம் இறங்கி இருந்த இடம் என்னன்னா, சூனேம்ல பாளையம் இறங்கியிருந்தார்கள்னு பார்த்தோம். அப்ப சூனேம்ல இருக்கிற பாளையத்துல இருந்து இவங்க இருக்கிற இடத்துல இருந்து கில்போவால இருந்து அங்க போகணும் அப்படின்னா சூனேம் தாண்டி தான் சவுல் வந்து அங்க எந்தோருக்கு போகணும். அது ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கு. அப்ப பெலிஸ்தியருடைய பாளையத்தை தாண்டி போகணும் அப்படின்றனால, பெலிஸ்தியர்களுக்கு அடையாளம் தெரியக்கூடாது அப்படின்றனால மாறுவேடமிட்டு வேற வஸ்திரம் தரித்து ராத்திரி நேரத்துல போயிருக்காரு. அப்போ இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து போயிருக்காரு அப்படிங்கும் போது, அவர் தன்னுடைய உயிரையே பணயம் வைத்து தான் அந்த ராத்திரியில போய் அந்த ஸ்திரீயை சந்திக்க போயிருக்காரு அப்படின்ற விஷயத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம். ஸோ இது வந்து நம்ம 2 வாரத்துக்கு முன்னாடி பார்த்த விஷயங்கள். இப்ப இந்த வாரம் அடுத்து அப்படியே அதுல இருந்து கண்டினியூ பண்ணுவோம். இந்த வாரம் எவ்வளவு முடியுதோ கொஞ்சம் பார்ப்போம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீக்ல பார்த்து முடிச்சிடலாம் இதை. ஸோ இந்த வாரம் என்ன பார்க்க போறோம்னா, சவுலுக்கும் ஸ்திரீக்கும் இடையிலான ஒரு உரையாடல். இப்ப அங்க போயிட்டாருன்ற வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். ராத்திரியில போய் சேர்ந்துட்டாரு, எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்ப இதுக்கப்புறம் அவங்க 2 பேர் பேசின காரியங்கள் என்ன அப்படின்றத ஒவ்வொன்றா பார்ப்போம். இதே நம்ம டீட்டெயிலா பார்க்குறோம்னா, மேலோட்டமா இது சாமுவேல் தான், இல்ல அது சாமுவேல்ல குறி சொல்ற ஆவி அப்படின்னு கிடையாது. அதை நம்ம அனலைஸ் பண்ணி படிக்கிறதுனால தான் இவ்வளவு பொறுமையா போயிட்டு இருக்கோம் அப்படின்றது பார்க்குறோம். இப்ப சவுலுக்கும் ஸ்திரீக்குமான அவங்க 2 பேருக்கும் நடந்த உரையாடல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 1 சாமுவேல்ல 28வது அதிகாரத்துல 9வது வசனம் வாசிங்க. 1 சாமுவேல் 28:9. 1 சாமுவேல் 28:9.
அதற்கு அந்த ஸ்திரீ, ம். சவுல் அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் தேசத்தில் இராதபடிக்கு நிர்மூலமாக்கின செய்தியை நீர் அறிவீரே. ம். என்னை கொன்று போடும்படி நீர் என் பிராணனுக்கு கண்ணி வைக்கிறது என்ன என்றாள். ஓகே. இப்ப இதுல வந்து இதான் முதல் கான்வர்சேஷன். அவங்க 2 பேரும் போன உடனே நடக்கிற விஷயத்துல முதல் கான்வர்சேஷன் என்ன அப்படின்னா, அதற்கு அந்த ஸ்திரீ என்ன சொல்றா? சவுல் அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவரையும் தேசத்தில் இராதபடி நிர்மூலமாக்கின செய்தியை நீர் அறிவீரே எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருது. இப்ப இதுல முதல் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஒரு கான்வர்சேஷன்ல இருந்து நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக முதல் கேள்வி என்னன்னா, அவ வந்து சவுலை அடையாளம் கண்டு கொண்டாள் அந்த ஸ்திரீ தன்னோட பேசிக்கிட்டு இல்ல. இருக்கிறது சவுல் தான்ட்டுன்னு? இல்ல. இல்ல. எப்படி இல்ல? ஏன்னா இல்ல, சவுல் வந்து கண்டுபிடிச்சிட்டா. அந்த ம். சாமியல்ல வந்து கூப்பிட்டு வரும்போது அத இல்ல பாக்குறாங்கல்ல, இல்ல இல்ல மீடியம்ல அது வந்து அப்ப இல்ல. எடுத்த உடனே இந்த வசனத்துல எடுத்த உடனே இந்த 9வது வசனம் நம்ம படிச்சோம் இல்லையா? இந்த வசனம் படிக்கும் போது ம். இந்த தருணத்துல அப்ப இருக்கிற டைம்ல அந்த ஸ்திரீக்கு வந்து கேட்டு நம்ம கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது சவுல் தான் தெரிஞ்சா தெரியலையா? தெரியல. தெரியல. எப்படி நமக்கு கன்ஃபார்மா தெரியுது? சவுல் என்ன குறி சொல்றவங்கள கொன்னு போடுவாங்கன்னு தெரிஞ்சு என்னுடைய உயிருக்கு நீங்க இந்த மாதிரி கண்ணி வைக்கிறது என்ன? ஆஹ் வந்துக்க சவுல் தெரியாததுனால அந்த வார்த்தையை சொல்லி வந்த சொல்றா. உடனே வந்தது Saul was disguised. ஆமா. Saul was இப்ப disguised. ம். இப்ப அந்த இதுல வந்து சவுல் வந்து அந்த ஸ்திரீ வந்து சவுல்கிட்ட சொல்லும் போது சவுல்னு பேரை சொல்லி சொல்லும் போது அதை 3வது நபரா சொல்றா. சவுல் அஞ்சனம் பார்க்கிறவர்களும் குறி சொல்லுகளும் தேசத்தில் இராதபடி நிர்மூலமாக்கின செய்தி நீர் அறிவீரே. உங்களுக்கு தெரியும்ல சவுல் இப்படி பண்ணிட்ட விஷயம் அப்படின்னு சொல்லும் போது, சவுல் ஒரு ராஜா, அவர் இப்படி ஒரு விஷயம் போட்டது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு தெரியும் தானே அந்த நியூஸ்லாம், நீங்க என்ன கொலை பண்றதுக்கு ஏற்ற மாதிரியே இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுற ஆள் வேறையாவும் சவுல் வேற ஒரு ஆளாவும் நினைச்சுதான் இவ இப்ப பேசுறது. 2வது, இது மட்டும் இல்லாம அந்த ஸ்திரீ அப்ப எப்படி சூழ்நிலையில இருந்தா அப்படின்னா, அவளே உயிருக்கு பயந்திருந்தா. ஏன் அப்படின்னா, அஞ்சனம் பார்க்கிறவளை பார்த்தாலே இஸ்ரவேலின் சட்ட திட்டத்தின்படி, ஏன்னா இஸ்ரவேல் தேசத்திற்கான சட்டமே தேசிய சட்டமே என்னன்னா நியாயப்பிரமாணம் தான். அப்ப நியாயப்பிரமாணம் தான் இஸ்ரவேல் தேசத்திற்கு தேவன் கொடுத்த சட்டம். அந்த சட்டத்தின் அடிப்படையில ஒரு அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீயோ இல்ல யாரா இருக்கட்டும், அஞ்சனம் குறி கேட்கிறவங்களோ குறி சொல்றவங்களோ யாரா இருந்தாலும் அவங்க கொலை செய்யப்பட வேண்டும்ன்றது பிரமாணத்தில் இருக்கக்கூடியது. அப்ப அந்த ராஜ்யம் முழுக்க இன்னைக்கு நமக்கு வந்து பைபிள்ல சொல்றது ஒண்ணு, அரசாங்க சட்டம் ஒண்ணு. ஆனா இஸ்ரவேல் தேசத்துக்கு அப்படி கிடையாது. பைபிள்ல என்ன நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கோ அதுதான் அவர்களுக்கு அரசாங்க சட்டமாவே இருக்கு அந்த டைம்ல. அப்போ அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில அந்த ஸ்திரீ வந்து உயிருக்கு பயந்து ஒளிஞ்சு வாழக்கூடிய ஒரு ஸ்திரீயா இருக்கிறா. அப்ப நிச்சயமா இந்த ஒரு சந்தர்ப்பத்துல அவ பேசின பதில வச்சு நமக்கு என்ன தெரியுதுன்னா, அவ வந்தது சவுல் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 9வது வசனம் படிக்கும் போது அவ கண்டுபிடிக்கல. அவளுக்கு அது தெரியல, அது வேற யாரோ நினைச்சு சவுல் இப்படியெல்லாம் பண்ணிருக்காங்களே, இந்த விஷயம் உங்களுக்கும் தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவ பேசிக்கிட்டு இருக்கா அந்த ஸ்திரீ. சோ இது வரைக்கும் கிளியரா இருக்கு இல்லையா? அந்த 9வது வசனத்துல அந்த ஸ்திரீக்கு வந்து அது சவுல் தான் அப்படின்றது தெரியல. ஓகே. இப்ப அடுத்தது 10வது வசனமும் படிங்க. அடுத்த வசனம் 10வது வசனம். அப்பொழுது சவுல், இந்த காரியத்திற்காக உனக்கு பொல்லாப்பு வராது என்பதை கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று அவளுக்கு கர்த்தர் மேல் ஆணையிட்டான். ஓகே. இப்போ வந்து சவுல் அந்த அஞ்சனம் பார்க்கிற பெண்ணுக்கு வந்து பொல்லாப்பு வராது என்பதை எப்படி சொல்றாரு? கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிட்டு சொல்றாரு. கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுலயும் சத்தியம் பண்ணி வேற ஆணையிட்டு சொல்றேன். அது யார் மேல ஆணையிட்டு? கர்த்தர் மேல ஆணையிட்டு நான் சொல்றேன், உனக்கு ஒண்ணும் ஆவாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆக்சுவலா வேதாகமத்தின்படி என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அஞ்சனம் பார்க்கிறோம் குறி சொல்லுகிறவர்களும் என்ன செய்யப்பட வேண்டும்? கொலை செய்யப்பட வேண்டும் என்று வேதாகமம் சொல்றது. வேணா எடுத்து படிச்சிடலாம். லேவியராகமத்துல 20வது அதிகாரத்துல 27வது வசனம். லேவியராகமம் 20:27.
அஞ்சனம் பார்க்கிறவர்களும் ம். குறி சொல்லுகிறவர்களுமாய் இருக்கிற புருஷனாகிலும் ஸ்திரீ ம். ஆகிலும் கொலை செய்யப்பட வேண்டும். ம். அவர்கள் மேல் கல்லெறிவார்களாக. ம். அவர்கள் இரத்தப்பழி அவர்கள் மேல் இருக்க கடவது என்று சொல் என்றார். ஆமா, இந்த நிறைய வசனங்கள் போன வாரமே லாஸ்ட் டைம் நம்ம படிக்கும் போதே படிச்சோம். தேவன் ஏன் இதை அருவருக்கிறாரு, நிறைய வசனங்கள் அவங்களோட தொடர்புல இருக்க வேண்டாம், அவங்கள கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லியிருக்காரு. அப்ப இவ்வளவு பிரமாணமும் ஒரு சாதாரண நான் வந்து ஒரு தேர்ட் கிளாஸ் சிட்டிசனா இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்க, அதாவது ஒரு பொது ஜனத்துல ஒரு ஆளா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க கூட எனக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு சொன்னா பரவாயில்ல. ஆனா சவுல் வந்து இஸ்ரவேலின் தேசத்தினுடைய ராஜாவா இருக்கான். அப்ப ராஜாவா இருக்கிறனால நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாவற்றையும் கடைபிடிச்சவன் தேசத்துல சூனியக்காரர்களும் அஞ்சனம் பார்க்கிறவரும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எல்லாரையும் விரட்டி அடிச்சாச்சு. இந்த ஸ்திரீயே ஏற்கனவே ஒளிஞ்சுதான் வாழ்ந்துகிட்டு இருக்கா, தன்னுடைய ஜீவனுக்காக ஏதோ ஒன்று பண்ணணுமேன்னு சொல்லி ஒளிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய நிலைமை. அப்படி இருக்கும்போது இவ்வளவு சத்தியத்தையும் தெரிஞ்ச, நியாயப்பிரமாணத்தை அறிந்து அதை கடைபிடித்து அதை நடைமுறைப்படுத்தின சவுல் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த அஞ்சனம் பார்க்கிறதே தப்புன்னும் போது அந்த ஸ்திரீ கிட்ட வந்து உனக்கு பொல்லாப்பு நேரிடாது என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு உனக்கு ஆணையிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இப்ப நம்ம போன வாரம் பார்க்கும்போது இந்த அஞ்சனம் பார்க்கிறது இந்த மாதிரியான காரியங்கள்லாம் ஏன் கர்த்தருக்கு அருவருப்பானது அப்படின்னு ஒரு இது பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? ஓகே, ஏன் அந்த மாதிரி இதுவா இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, கர்த்தருக்கே அருவருப்புனா மற்ற தேசத்துக்காரங்களாம் வந்து அவங்க வந்து செஞ்ச அந்த அருவருப்புகளை நீ அந்த தேசத்துக்கு போகும்போது கற்றுக்கொள்ளாத, அதுல ஒன்றையும் நீ கற்றுக்கொள்ளாத அப்படின்றாரு. ஏன்னா அவங்க வந்து தன்னுடைய பிள்ளைகளையும் அந்த மாதிரிலாம் பண்ணாங்க, தீக்கடக்கம் பண்றாங்க, ஸோ இப்படி எல்லாம் பண்ணியிருக்காங்க. அதனால அவர்கள் செய்த அந்த வழிகள் எனக்கு அருவருப்பா இருக்கு, அதில் ஒன்றையும் நீ கற்றுக்கொள்ளாத அப்படின்றாரு. அப்போ புறஜாதியாகிய அந்த ஜனங்கள் இருந்த தேசத்தை தேவன் அவர்களெல்லாம் விரட்டிட்டு இவங்களுக்கு கொடுக்கும்போது அந்த ஜனங்கள் செய்த மாதிரி நீ செய்யாத, அது எனக்கு அருவருப்பா இருக்கு, அதனால நீ இந்த குறி சொல்றது இவங்களெல்லாம் வந்து தேசத்திலே இராதபடி பண்ணணும், ஏன்னா இது வந்து அவர்களுடைய பழக்கம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்போ குறி சொல்றவர்களே வந்து தேவனுக்கு அருவருப்பா இருக்கு, அந்த ஒரு இது வந்து அபாமினேஷன் அப்படின்றாரு. அப்படி இருக்கும்போது இங்க சவுல் என்ன சொல்றாரு, குறி சொல்ற ஸ்திரீக்கு கர்த்தர் மேல் ஆணையிட்டு கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்றாரு உனக்கு ஒண்ணும் ஆகாதுன்னு சொல்லிட்டு. அப்போ சவுல் சொன்ன இந்த விஷயம் தேவனுக்கு எவ்வளவு பெரிய ஒரு அருவருப்பான காரியமா இருக்கும் யோசிச்சு பாருங்க. இஸ்ரவேலினுடைய ராஜா, தேவன் வந்து தேசத்திலே இராதபடி எல்லாத்தையும் விரட்டி அடின்னு சொல்லியிருக்கிறாரு. இப்ப அந்த மாதிரி இருக்க ஒரு சூழ்நிலையில சவுல் என்ன பண்றாரு, வந்துட்டு இந்த குறி சொல்ற ஸ்திரீக்கு நீ ஒன்னும் ஆகாது, நான் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு உனக்கு ஆணையிட்டு சொல்றேன்னு சொல்லும் போது எவ்வளவு ஒரு அருவருப்பா இருக்கும் தேவனுக்கு. இப்ப இதை விட அருவருப்பான விஷயம் என்ன தெரியுமா? அப்ப இதுவே அதாவது குறி சொல்றவர்கள் தேசத்துல இருப்பதே தேவன் அருவருக்கிற செயலா இருக்குன்றாரு, அவர்களெல்லாம் கொலை செய்யப்பட வேண்டும்ன்றாரு. அந்த இதுல மேற்கொண்டு கூடுதலான அருவருப்பு என்னன்னா, தன்னால் தெரிந்தெடுக்கப்பட்ட ராஜாவாகிய சவுலே வந்து இப்ப இந்த குறி சொல்ற ஸ்திரீ கிட்ட வந்துட்டு உனக்கு ஒன்னும் ஆகாது, உன்னுடைய ஜீவனுக்கு நான் கேரண்டி அப்படின்றாரு. கர்த்தர் அவங்க கொலை செய்யப்பட வேண்டும்னு சொல்லும் போது உன்னுடைய ஜீவனுக்கு நான் கேரண்டி, அதுவும் எப்படி கேரண்டினா கர்த்தருடைய ஜீவனை கொண்டு நான் சொல்றேன், ஆணையிட்டு கொடுக்குறேன், கர்த்தர் மேல ஆணையிட்டு சொல்றேன், உனக்கு ஒன்னும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு அபாமினேஷன், ஒரு அருவருப்பு தேவனுக்கான செயலை செய்யும் போது, இப்ப இந்த நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, போன வாரமே 2-3 குரூப் ஆஃப் மக்கள் இருக்காங்க அப்படின்லாம் சொல்லிட்டு. ஸோ அவங்க இதை விட ஒரு அருவருப்பு என்ன அப்படின்னா, இந்த குறி சொல்ற ஸ்திரீ வந்து சாமுவேலை எழுப்பும் போது குறி சொல்ற ஸ்திரீ எழுப்பினோடனே தேவன் தான் அவளை எழுப்பி அனுப்பிட்டாரு, இந்த ஒரு சம்பவத்துல தேவன் அவரை எழுப்பி அனுப்பியிருக்காரு அப்படின் போது அது இன்னும் எவ்வளவு பெரிய அருவருப்பு. ஒரு குறி சொல்ற சொல்லும் போது அதை கேட்டு தேவன் வந்து எழுப்பி அனுப்பியிருக்கிறாரு அப்படின்னு சொல்றது வந்து அவள் சொன்னதை விட அருவருப்பான செய்யறது தேவனுக்கு. சோ இப்ப இது எல்லாமே வந்து இப்படி ஒரு சூழ்நிலைகள் போய்கிட்டு இருக்கு. இது வந்து என்ன அப்படின்றது பார்த்துட்டே வரும் நம்ம ஒண்ணுன்னா. அடுத்தது 11வது வசனம் படிங்க. அப்பொழுது அந்த ஸ்திரீ
நான் யாரை எழும்பி வர பண்ண வேண்டும் என்றதற்கு அவன் சாமுவேலை எழும்பி வர பண்ண வேண்டும் என்றான். ஓகே, இப்ப இந்த இதுல பார்த்தோம் அப்படின்னா குறி சொல்ற ஸ்திரீ வந்து யாரை எழும்பி வர செய்யணும் அப்படின்னு கேக்குறா. இந்த குறி சொல்ற ஸ்திரீ கிட்ட சாமுவேலை எழுப்பி வர சொல்லிருக்கு. அப்படின்னா இதான் நான் சொன்னேன், தேவன் தான் சாமுவேலை எழும்பி வர பண்ணினார்னு சிலரு நினைக்கிறாங்க, அதை சொல்றாங்க இந்த ஒரு சம்பவத்தை வச்சு. அப்போ இங்க வந்து தெளிவா அந்த ஸ்திரீ என்ன கேக்குறா, நான் யாரை எழும்பி வர பண்ண வேண்டும் அப்படின்ற. அப்ப அந்த ஸ்திரீ வந்து அவளுடைய பவர்ல தான் வந்து அவ எழுப்பிட்டு வர்றதுக்காக நான் யாரை எழும்பி வர பண்ண வேண்டும்ன்ற. இங்க ஸ்திரீயே வந்து நான் சொல்லும் போது தேவன் எழுப்புவார்னு சொல்லல, எதுவுமே இல்லை. ஆனா இன்னைக்கு ஒரு சில கிறிஸ்தவர்களே வந்து இந்த எக்ஸப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி ஏனோக்கும் எலியாவும் வந்து எடுத்துக்கொள்ளப்பட்டது வந்து அவங்க 2 பேருக்கு மட்டும் விதிவிலக்கு. ஏன்னா அவங்க 2 பேரும் மரணத்தை காணவில்லை அப்படின்னு சொல்லிட்டு வசனத்துல இருந்து சில காரியங்களை எடுத்து அந்த ஒரு புரிதல் கேட்டோமே அவங்க மறிக்கவே இல்லை அப்படின்றாங்க. ஆனா பைபிள் படி அது எந்த அளவுக்கு சாத்தியமா இருக்கு, எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத நம்ம அடுத்த வர வாரங்கள்ல இது முடிச்ச உடனே அடுத்து பார்ப்போம். ஸோ அப்ப எக்ஸப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பைபிள்ல சொல்ற மாதிரி அந்த ஏனோக்கும் எலியாவுக்கும் சொல்ற மாதிரி இங்கேயும் வந்து இந்த ஒரு சம்பவத்துல மட்டும் மரித்தவங்க யாரும் எந்திரிக்க போறது கிடையாது. அவங்க வந்து ஷியோல்ல தான் இருக்கிறாங்க, நினைவு இருக்காது, எதுவுமே இருக்காது. ஆனா இந்த ஒரு சம்பவத்துல தேவன் சவுலுக்கிட்ட ஒரு காரியத்தை சொல்றதுக்காக இந்த விஷயத்தோட வந்தாருன்னு சொல்றாங்க. ஆனா தேவன் எப்படியும் பேசல அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு வந்துட்டோம். ஸோ அப்ப இதுவும் வந்து தெளிவா அந்த ஸ்திரீ வந்து நான் யாரை எழும்பி பண்ண வர வேண்டும் அப்படின்றதான் கேட்கறதுனால இது நிச்சயமா வந்து தேவன் எழுப்பின செயல் கிடையாது சாமுவேல அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அடுத்தது சவுலும் வந்து அதற்கு என்ன சொல்றாரு, சாமுவேலை எழும்பி வர பண்ண வேண்டும் அப்படின்ட்டுன்னு கேட்கிறாரு. இப்ப சவுல் வந்து இஸ்ரவேலின் ராஜாவா இருக்கும் போது பிரமாணங்கள் எல்லாம் கற்று தேர்ந்து அந்த நியாய பிரமாணத்தின்படி எல்லாவற்றையும் நடப்பித்து எல்லாத்தையும் செய்யறவரு, அவருக்கு தேவன் யார் என்பது தெரியும், இஸ்ரவேலின் தேவனு தெரியும். அதன்படிதான் கீழ்ப்படிஞ்சு இவ்வளவு நாள் வாழ்ந்திருக்காரு. ஒவ்வொரு டைம்லயும் அதன்படிதான் நடந்திருக்காரு. அப்படி இருக்கும்போது அதாவது யூதர்களுடைய பழக்கத்தின்படியே நல்லா தெரிஞ்சது என்னன்னா, மரித்தவர்கள் மரித்து விட்டார்கள், அவருக்கு திரும்பி வரமாட்டார்கள் அப்படின்றது. சவுல் வந்து தேவ மனுஷனாதான் இருந்தான், அதுக்கப்புறம் தான் அவனுடைய நிலைமை மாறுச்சு. அப்ப தேவ மனுஷனாக இருந்த சவுலுக்கு அது தெரியுமா தெரியாதா? தெரியும். அப்போ மரித்தவர்கள் இனி வரப்போறது இல்லைன்ட்டுன்னு தெரிஞ்ச பிறகுமே அவர் என்ன செய்யறாரு, இந்த ஸ்திரீ கிட்ட வந்து எனக்கு சாமுவேலை எழும்பி வர பண்ண வேண்டும் அப்படின்றாரு. அப்ப இங்க அவனுடைய மனநிலைமை, அந்த சூழ்நிலை எப்படி இருக்குன்னு பாருங்க. அந்த மனநிலைமை, அவனுடைய சூழ்நிலை எல்லாம் சூழ்ந்துட்டாங்க, அவன் பயந்துருக்கிறான், வேற ஒண்ணுமே இல்லை. இந்த குறி சொல்ற அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீ கிட்ட வர்றதுக்கே, பெலிஸ்திய பாளையத்தை தாண்டி வர்றதுக்கு தன்னுடைய உயிரையே பணயம் வச்சு வந்திருக்கான். அப்ப எந்த அளவுக்கு அவனுடைய நிலைமையில பயந்துருந்தான்னா, அவன் வந்து அவனுக்கு தெரியும் மரித்தவளுக்கு மரித்துட்டாங்க, திரும்ப வரப்போறது கிடையாதுன்னு தெரியும். ரெண்டாவது இப்படி பண்ற அந்நிய தேவர்களெல்லாம் வச்சு பண்றது வந்து தேவன் அருவருக்கும் செயல் எல்லாமே தெரியும். இவ்வளவு தெரிஞ்ச பிறகு வந்துட்டு கர்த்தர் மேல ஆணையிட்டு கொடுக்குறேன்னு அவனுக்கு ஏதோ இன்னும் கர்த்தரோட ரைட்ஸ் இருக்கிற மாதிரி சொல்லிட்டு அதுலயே வந்து சாமுவேலை மரித்திருந்து கொண்டு வர வேண்டும்னு கேட்கிறான். அப்போ இந்த மரித்தவர்கள் திரும்ப வரப்போறது இல்லைன்னு தெரிஞ்ச சவுலே வந்து மறுபடியும் சாமுவேலை எழுப்பி கூட்டு வந்து எனக்கு பேச சொல்லு அப்படின்னு சொல்றது வந்து, சவுல் வந்து எந்த அளவுக்கு ஒரு உச்சகட்ட குழப்பத்துல, ஒரு தெளிவு இல்லாம, நிதானம் இல்லாம, குழப்பத்துல பயந்து போய் என்ன பண்றோன்னே தெரியாம இந்த காரியத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியுதா? நமக்கு நல்லா புரியுது. ஏன்னா சவுல் வந்து ஒரு ராஜாவா, ஒரு அதான் சொன்னேன், ஒரு நார்மலா இருக்க தேர்ட் கிரேட் சிட்டிசன், அவருக்கு நியாய பிரமாணம் தெரியாது, சட்டம் தெரியாது, ஒண்ணும் தெரியாது, ஏதோ இருக்கிறார், ஒரு இஸ்ரேல்ல ஒரு ஓரமா இருக்கிறாரு, அவருக்கு விஷயம் தெரிஞ்சிருக்காதுன்னா பரவாயில்ல. ஆனா சவுல் வந்து அந்த மாதிரி கிடையாது. சவுல் வந்து ராஜாவா இருக்கிறாரு. அப்படி ராஜாவா இருக்கிறவர் வந்து எல்லா நியாய பிரமாணத்தையும் தெரிஞ்சு எல்லாத்தையும் சட்டத்திட்டத்தோட செஞ்சு இந்த மாதிரி குறி சொல்றவங்கலாம் விரட்டியே விட்டுருக்காரு தேசத்துல இருந்து. அப்ப இதனுடைய ஆழம், இதனுடைய இம்பாக்ட் என்னன்றது அவருக்கு தெரியும். தெரிஞ்ச பிறகும் இந்த இடத்துல வந்து அந்த ஸ்திரீ கிட்ட அப்படியெல்லாம் சொல்லி கேட்கிறாருன்னா, இது வந்து அவரு ஒரு உச்சக்கட்ட குழப்பம், உயிருக்கு பயந்து இருக்கக்கூடிய குழப்பத்தை காட்டுது அப்படின்ட்டு நல்லா தெரியுது. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் கான்வர்சேஷன். இப்ப அடுத்து என்ன பார்த்தாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஒரு நிமிஷம், ஸ்கிரீன் ஷேர் கட் ஆயிடுச்சு, ஸ்கிரீன் ஷேர் பண்ணி.
ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா? ஓகே. ஓகே. இடையில கட்டான மாதிரி ஸ்கிரீன் ஷேர். ஓகே. இப்ப என்னன்னா சவுல் என்ன பார்த்தாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இந்த சம்பவத்தை லைனா பார்த்துட்டே வந்துட்டு இருக்கும்போது இப்ப அடுத்த லைனா டீட்ல ஒரு வருஷமா படிச்சிடும். இப்ப அடுத்தது 12வது வசனம் படிக்கலாம். 28-12. அந்த ஸ்திரீ சாமுவேலை கண்ட மாத்திரத்தில் மகா சத்தமாய் கூப்பிட்டு சவுலை நோக்கி, ஏன் என்னை மோசம் போக்கினீர்? நீர்தான் சவுல் ஆச்சுதே என்றாள். இப்போ இதுல 9வது வசனத்துல நம்ம பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தப்ப அது சவுல்னே தெரியல அவளுக்கு. சவுல் இப்படி எல்லாம் சொல்லியிருக்காரு, அது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும்லன்னு சொல்லி கேட்கிறா. இப்ப வந்து மாத்தி சாமுவேலை கண்ட மாத்திரத்தில் மகா சத்தமாய் கூப்பிட்டு சவுலை நோக்கி, ஏன் என்னை மோசம் போக்கினீர்? நீர் தான் சவுல் ஆச்சுதே என்றாள். அப்ப இப்ப தெளிவா கண்டுபிடிச்சிட்டா சவுல்ட்டுன்னு. ஓகே. இப்போ இதுல நமக்கு ஒரு சில கேள்விகள் இருக்கு. என்னன்னா, இந்த ஸ்திரீ யார்? முதல் இந்த ஸ்திரீ யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஸ்திரீ வந்து ஒரு குறி சொல்லுகிற ஆவியை கொண்ட அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீ. அவ வந்து தன்னுடைய உயிருக்காக தன்னை மறைத்து கொண்டு ரகசியமா மறைஞ்சு வாழக்கூடிய ஒரு தன்மையில இருக்கக்கூடிய ஒரு ஸ்திரீ. கரெக்டா? சோ இது வந்து அந்த ஸ்திரீ யாருன்றதும், அவ என்ன நிலைமையில இஸ்ரவேல் மக்கள் மத்தியில வாழ்ந்திருக்கிறா அப்படின்றது. இஸ்ரவேல் ஏன்னா தேசத்துல அவங்க ரைட் சிட்டிசனா அவங்க வாழ முடியாது. அப்படி யாராவது தெரிஞ்சது இவங்க குறி சொல்றவங்க அஞ்சனம் பார்க்கிறவங்க இங்க இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சா அந்த நாட்டின் சட்டப்படி அவர்கள் கொல்லப்பட வேண்டும், கொலை செய்யப்பட்டுருவாங்க. அதனால உயிருக்கு பயந்து, ஆனா இந்த ஆவியை வச்சு பொழப்பு நடத்துறதுனால அந்த காரியத்துல இவ மறைஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்க ஒரு ஸ்திரீயா இருக்கிறா. சோ இது முதல் விஷயம். 2வது கேள்வி நமக்கு என்ன அப்படின்னா, இதை புரிஞ்சுக்கிறதுக்கு அன்னைக்கு இருந்த பெண்களினுடைய நிலைமை, அதுலயும் முக்கியமா பார்த்தோம்னா இந்த குறி சொல்ற அஞ்சனம் பார்க்கிற பெண்களுடைய நிலைமை என்னவா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். சோ இப்ப அதுல வந்து அந்த காலத்துலன்னு பார்க்கும்போது இன்னைக்குமே வந்து நிறைய சமூகத்துல வந்து பெண்களுக்கு வந்து பேசுவதற்கான ஒரு முழு இதுவோ அந்த மாதிரிலாம் கிடையாது, இல்லாத ஒரு சமூகமா தான் இருக்கு. அதுலயும் இஸ்ரவேல்ல அன்னைக்கு இருந்த சமூகம் வந்து எல்லாமே ஆண்களுக்கு. இப்போ ஒரு குடும்பத்துல வந்து அந்த குடும்பம் வந்து இஸ்ரவேலோட உடன்படிக்கையில இருக்கு இல்ல அப்படின்றதே வந்து பெண்களை பத்தி எதுவுமே பேசப்படவே இல்லை பைபிள்ல. ஆபிரகாமுக்கு சொல்லும் போதே ஆபிரகாமை தெரிந்து கொண்டு விருத்த சேதனம்ன்ற உடன்படிக்கையை கொடுக்கிறாரு. அப்ப விருத்த சேதனம்ன்ற உடன்படிக்கைன்னும் போதே அது வந்து ஆண்களுக்கு மட்டுமே உரியது விருத்த சேதனம். இன்னைக்கு வந்து நம்ம ஸ்பிரிச்சுவலா இருதயத்தின் விருத்த சேதனத்தை பத்தி பேசுறோம், அது வந்து எல்லாருக்கும் பொதுவா இருக்கு. ஆனா அன்னைக்கு பிசிக்கலா மாம்சத்துல விருத்த சேதனம்னும் போது அது வெறும் ஆண்களுக்குரியதா இருந்தது, பெண்களுக்கு சொல்லப்படவே இல்லை. அப்ப ஒரு குடும்பத்துல ஒரு ஆண் விருத்த சேதனம் செய்திருந்தானா அந்த குடும்பம் தேவனோடு அல்லது இஸ்ரவேலோடு சேர்ந்து காணியாட்சிக்குள்ள இருக்கிறதா இருந்துச்சு. அப்ப அங்க பெண்களுக்குன்னு தனியா வந்து அவங்க நாங்க காட்டுறோம், நாங்க தேவனோட எங்களுக்கு உறவுன்ட்டு அந்த மாதிரி காட்டுறதுக்கு தேவன் ஒரு உடன்படிக்கை கூட ஏற்படுத்தலாம். அப்ப ரியாலிட்டியில அதுதான் இருக்கு. இன்னைக்கு வந்து பெண்ணியம் பேசுறவங்க நிறைய விதமா பேசலாம், ஆண்டவரையே பெண்ணுன்னு சொல்லி மாத்துறவங்க இருக்கிறாங்க. சோ அதில் நம்ம போல அந்த இதுல ஜெனரல் நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு என்னன்னா, பைபிள் படியே அந்த ஹைரார்கியில ஆண் தலையா இருக்காரு, பெண் வந்து சரீரமா இருக்கிற மாதிரி இருந்தா ஒரு உருவகப்படுத்தி வருது பைபிள் படி. அப்ப அவங்களுக்கு வந்து அந்த சமூகம் சொல்ல போனோம்னா ஒரு ஆண் ஆதிக்க சமூகமா தான் இருந்திருக்கு. பெண்கள் வந்து உதவியா தான் வச்சிருந்திருக்காங்க, அவங்களுக்குன்னு தனியா ஆண்களுக்கு ஏற்ற அளவுக்கு ஈக்குவலா கொடுக்கல. சோ அந்த மாதிரியான ஒரு நிலைதான் அந்த காலத்துல பைபிள்ல இருந்தது. நியாயப்பிரமாணத்துல உடன்படிக்கையில இருந்தப்பெல்லாம் அப்படிதான் இருந்துச்சு. பெண்கள் இருக்கிறாங்க, ஒவ்வொரு பெண்கள் பைபிள்ல இருக்க ஸ்பெஷல் பெண்கள் கேரக்டர்லாம் வந்திருக்கு. ஆனா எம்பசைஸ்ன்றது வந்து மேக்சிமம் ஆண்களோடைய இதுலதான் வந்துகிட்டு இருக்குன்றது புரியுது. சோ அப்படி இருக்கும்போது இப்ப தேவன் தெரிந்தெடுத்த பெண்கள் ஒரு சிலரை வந்து வேதாகமத்துல குறிப்பிட்டிருக்கு, அவங்களுடைய பங்கு வகிச்சிருக்கு, இந்த மாதிரிலாம் நிறைய காரியங்கள் இருந்திருக்கு. அப்படி இருந்தாலுமே இந்த மாதிரியான பெண்கள் ஜென்ரலா இருக்க பெண்கள் வந்து ரொம்ப வெளி உலகத்துக்கு வராத ஒரு காலகட்டம். அதுலயும் முக்கியமா இந்த மாதிரி குறி சொல்ற ஆவியை கொண்ட ஸ்திரீகள்லாம் வந்து வெளியவே வராத மாதிரி உயிருக்கு பயந்து வாழ மாதிரி ஒரு சூழ்நிலையில இருக்கக்கூடியவங்களா இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். இதை போன 2 வாரத்துக்கு முன்னாடியே நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது கூட ஒரு சில இது பண்ணோம், அதையும் கூட பார்க்கலாம். என்னன்னா 3வது கேள்வி நம்ம இந்த விஷயத்துல கேட்கறதுதான், அந்த ஸ்திரீ வந்து சாமுவேலையோ
அல்லது சவுலையோ இதுக்கு முன்னாடி பார்த்திருக்காளா அந்த ஸ்திரீ? பார்த்திருக்க வாய்ப்பு இல்ல. பார்த்திருக்க முடியாது, பார்த்திருக்க வாய்ப்பு இல்லை. அதான் நம்ம போன வாரமும் பார்த்தோம், மேக்சிமம் சில காரியங்கள்லாம் பார்த்தோம். ஏன் அப்படின்னா அந்த காலத்துல வந்து அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்றது வந்து தெரியாது. ஏன்னா அப்போ வந்து புகைப்படங்களோ போட்டோகிராஃபியோ இல்ல மீடியா மாதிரி இன்னைக்கு டிவி இருக்கிற மாதிரி இந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அப்ப அவங்களுக்கு வந்து தெரிஞ்சதெல்லாம் இஸ்ரவேல்ல ஒரு தீர்க்கதரிசி இருக்காராம், சாமுவேல் தீர்க்கதரிசி அப்படின்னு காது வழி செய்தி மட்டும் தான் வந்திருக்கும். அப்ப அந்த தீர்க்கதரிசின்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் சாமுவேல் அப்படின்றது தெரியும். அந்த ராஜா பேரு சவுல், அது தெரியும். ஏன்னா சவுல் ராஜா வந்து எல்லாரையும் இப்படி விரட்டி விட்டுருக்காரு அப்படின்ட்டு அந்த சூனியக்காரியே அந்த அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீயே சொல்லும் போது அப்ப பேர்கள் கேள்விப்பட்டிருக்காங்க. ஏன்னா அந்த தேசத்துல இவர் தான் ஆட்சி செய்யறாரு, இவர் தீர்க்கதரிசியா இருக்காரு அப்படின்ற காரியங்கள்லாம் பெயர் வழியா கேள்விப்பட்டிருக்கே தவிர அவங்களுக்கு பார்த்துக்க முடியாது. உதாரணத்துக்கு நம்மளே வந்து போன வாரமே சொன்னோம், 2 வாரத்துக்கு முன்னாடியே கூட, இன்னைக்கு இருக்கிற அரசியல் தலைவர்கள் இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் வந்து நம்ம வந்து ஊடகத்தின் மூலமா தான் பார்க்கிறோம். இப்ப இந்த தலைவர் பேரை சொன்னா இவர் இப்படிதான் இருப்பார் அப்படின்னு நமக்கு எப்படி தெரியுது அப்படின்னா, ஒன்னு டிவி, மீடியா, மொபைல் இந்த மாதிரி இன்னைக்கு நமக்கு சாதனங்கள் இருக்கிறனால நம்ம அவங்கள அப்படியே லைவா பார்த்து பார்த்து இது பண்றதுனால நமக்கு அவங்களோட உருவம் தெரியுது, போட்டோல இருந்து ஆரம்பிச்சு. ஆனா அந்த டைம்ல இந்த மாதிரி எந்த ஒரு வசதியுமே இல்லாத ஒரு காலகட்டத்துல அவங்களுக்கு போட்டோ அந்த மாதிரி எதுவுமே இல்லாததுல அவங்களுக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்காது. இப்ப நமக்குமே இன்னைக்கு மீடியா எதுவுமே இல்லாத ஒரு காலகட்டமா இருந்துச்சுன்னா வெறும் அவர்களுடைய பேர்கள் மட்டும் தான் தெரிஞ்சிருக்குமே தவிர முன்னாடி நேர்ல வந்தா கூட யாருன்னு தெரியாது. கரெக்ட் இல்லையா? சோ இதுதான் வந்து ரியாலிட்டி. அந்த காலத்துல அவங்களுக்கு அந்த ஸ்திரீக்கு இருந்த ரியாலிட்டி. அப்ப இந்த இடத்துல வந்து அந்த ஸ்திரீ வந்து சாமுவேலையோ இல்ல சவுலையோ முன்னாடி பார்த்திருக்கிறாளா அப்படின்னு கேட்டா நிச்சயமா பார்க்கல அப்படின்றது தெரியுது. சோ அப்ப அவங்க பார்க்கல அப்படின் போது இப்ப நமக்கு இதுல வந்து கேட்கக்கூடிய கேள்விகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சில கேள்விகள். இப்போ முதல் கேள்வி என்ன வருது அப்படின்னா, வந்தது சாமுவேல் தான் அப்படின்னு அந்த ஸ்திரீக்கு எப்படி தெரிஞ்சது? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஏன்னா அவ வந்து சாமுவேல் இது வரைக்கும் பார்த்தது இல்லை அப்படின்னும் போது வந்தது சாமுவேல்னு எப்படி அடையாளம் கண்டுகொண்டா? ஏன்னா இப்ப வந்து எலும்பி வர சொன்னாரு, சாமுவேல்னு சொல்லியிருக்கு, சாமுவேல் பேசினார் அப்படின்னும் போது நம்ம ஓகே சாமுவேல் எலும்பி வந்துட்டார் அப்படின்னு நம்ம அப்படியே எடுத்துட்டு போக முடியாது பைபிள் வாசிக்கும் போது. அப்ப நம்ம இந்த கேள்வி கேட்கும் போது அந்த ஸ்திரீ வந்து சவுலையுமே பார்த்ததில்லை, சாமுவேலையும் பார்த்ததில்லை, 2 பேரையும் பார்க்க வாய்ப்பே இல்லாத ஒரு காலகட்டத்துல வாழ்ந்திருக்கவ. அப்படியே ஜென்ரலான ஸ்திரீகள் மாதிரி ஒருவேளை பார்த்திருக்க வாய்ப்பு இருக்குமோன்னு யோசித்தா கூட அந்த ஸ்திரீ யாருன்னா அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீ. அவ ஒளிஞ்சு ராத்திரில உட்காந்து ஒளிஞ்சு வாழ்ற மாதிரியான ஒரு கேரக்டரான லேடி. அப்ப அவளுக்கு வந்து பாக்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி இருக்கும்போது வந்தது சாமுவேல் தானே எப்படி அடையாளம் கண்டு கொண்டாள்? இது முதல் கேள்வி நமக்கு. அடுத்த கேள்வி நம்ம என்ன கேட்கிறோம் அப்படின்னா, இது வரைக்கும் அதுக்கு முன்னாடி பேசின வரைக்கும் அது சாமுவேல்னு அவளுக்கு தெரியல, தெரியாம தான் பேசிக்கிட்டு இருந்தா, சவுல்னு தெரியாம தான் பேசி கொண்டிருந்தா. அது சவுல்னே அவளுக்கு தெரியல. சவுல் இப்படி சொல்லியிருக்காரு, இது உனக்கு தெரியாதா அப்படின்லாம் பேசிட்டு இருந்தா. எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அது சவுல் தானே எப்படி கண்டுபிடிச்சா? சோ இப்ப 2 பேரை புதுசா கண்டுபிடிச்சிருக்கா அந்த அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீ. ஒண்ணு சாமுவேல் எழும்பி வர பண்ண உடனே சாமுவேலை கண்ட மாத்திரத்தில் அப்படின்னும் போது சாமுவேலை கண்டால் எப்படி அடையாளம் கண்டு கொண்டாள்ன்றது ஒரு கேள்வி, முதல் கேள்வி. சரி, சாமுவேல் அடையாளம் கண்டு கொண்ட பிறகு இவ்வளவு நேரம் சவுல்னு தெரியாம பேசிக்கிட்டு இருந்தது அந்த ஸ்திரீ, திடீர்னு அது சவுல் தான் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி அடையாளம் கண்டு கொண்டா? அப்ப இந்த 2 பேரையும் ஒரே நேரத்துலதான் அடையாளம் கண்டு கொண்டிருக்கா. ஏன்னா அதுக்கு முன்னாடியே சவுல் வந்து அங்க நின்று பேசிக்கிட்டு இருக்காரு, அப்பெல்லாம் அடையாளம் கண்டுபிடிக்கல சவுல்ன்ட்டுன்னு, அவளுக்கு சுத்தமா தெரியல இல்லையா? சவுல் டக்குன்னு அப்ப மாறு வேஷத்துல இருந்தனால அடையாளம் கண்டுபிடிக்க முடியலன்னா அதுக்கு அப்புறம் மாறு வேஷத்தை மாத்திட்டுதான் போடவே இல்லை, அவர் அதே மாறு வேஷத்துல ஒளிஞ்சு வந்துதான் இருக்கிறாரு. அப்போ அது வரைக்கும் கண்டுபிடிக்காத அந்த ஸ்திரீ ஒரே நேரத்துல 2 பேரை அடையாளம் கண்டுபிடிச்சிருக்கிறா. யாரெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கா? ஒண்ணு சாமுவேலை கண்டுபிடிச்சிட்டா, 2வது சவுலையுமே அப்பதான் அடையாளம் கண்டுபிடிக்கிறா. அப்ப 2 பேரையும் அவள் வந்து அடையாளம் கண்டுபிடிச்சாளா அப்படின்னு கேட்டா அவ அடையாளம் கண்டுபிடிக்கல. அவ அடையாளம் கண்டுபிடிக்கிறதா இருந்தா அவளுக்கு ஃபர்ஸ்டே தெரிஞ்சிருக்கணும். இப்ப அடையாளம் கண்டுபிடிக்கிறதுனா எப்படி அடையாளம் கண்டுபிடிக்க முடியும்? எனக்கு ஒருத்தர் முன்னாடியே தெரிஞ்சிருந்தாதான், அவர் முகம் எனக்கு தெரிஞ்சாதான் அவரை பார்த்த உடனே இது அவரு தானே அப்படின்னு அடையாளம் காண முடியும். அப்ப இந்த ஸ்திரீ வந்து 2 பேரையுமே நேர்ல இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லைன்னும் போது எப்படி அடையாளம் கண்டுபிடிக்க முடியும்? கேள்வி வருதா இல்லையா?
சோ அப்ப அந்த ஸ்திரீ வந்து அங்க அடையாளம் கண்டுபிடிக்கவே இல்லை. அப்ப எப்படி அவளுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா, அவளுக்குள்ள இருந்து வந்த அந்த வஞ்சகத்துல இருக்கிற குறி சொல்ற ஒரு ஆவி. அப்ப அந்த குறி சொல்ற ஆவி மூலமா தான் அவ வந்து பேச ஆரம்பிக்கிறா. அவ கண்டுபிடிக்கிறா இது சாமுவேல், இது சவுல்னு சொல்லி. இவ பேசுறது எல்லாமே எப்படி ஆரம்பிச்சு வருது அப்படின்னா, ஒரு குறி சொல்ற ஆவி மூலமா தான் வருதே தவிர, அவ தன்னால கண்டுபிடிச்சு சொல்லல. ஏன்னா தன்னால கண்டுபிடிக்கிற இதுவா இருந்துச்சுன்னா, சவுல் வந்து கேட்க ஆரம்பிச்ச உடனே முதலே கண்டுபிடிச்சிட்டு இருந்துக்கணும். அப்ப வரைக்கும் கண்டுபிடிக்கல. ரெண்டாவது அவ கண்டுபிடிக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. ஏன்னா அந்த ஸ்திரீக்கு வந்து சாமுவேலையும் தெரியாது, சவுலையும் தெரியாது. சாமுவேலை கண்ட மாத்திரத்திலே எப்படி சொல்ல முடியும்? அப்ப அங்க வேற ஏதோ ஒரு ஸ்பிரிட் வந்திருக்கு. அந்த ஸ்பிரிட் வந்து சாமுவேலையும் சவுலையும் ஐடென்டிஃபை பண்ற மாதிரி ஒரு சீன் ஆகுது அங்க. சோ இது வரைக்கும் நமக்கு இப்ப புரியுது. அடுத்தது 13வது வசனம், 13, 14 இந்த 2 வசனத்தையும் அப்படியே சேர்த்து வாசிக்கலாம். 13, 14. ராஜா அவளை பார்த்து, நீ பயப்படாதே, நீ காண்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அந்த ஸ்திரீ, தேவர்கள் பூமிக்குள் இருந்து ஏறி வருகிறதை காண்கிறேன் என்று சவுலுக்கு சொன்னாள். அவருடைய ரூபம் என்ன என்று அவளை கேட்டான். அதற்கு அவள், சால்வையை போர்த்து கொண்டிருக்கிற ஒரு முதிர்ந்த வயதான மனுஷன் எழும்பி வருகிறான் என்றாள். அதனாலே சவுல் அவன் சாமுவேல் என்று அறிந்து கொண்டு தரை மட்டும் முகம் குனிந்து வணங்கினான். ஓகே, இப்ப இது ரொம்ப நல்லா கிளியரா போட்டிருக்கு. 2 விஷயம் இதுல. சாமுவேல் வந்து சவுல் வந்து இந்த 2 வசனங்கள்ல 2 கேள்வி கேட்கிறார். அவர் கேட்ட முதல் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் கேள்வி, நீ என்ன காண்கிறாய்? அப்ப என்ன காண்கிறாய் அப்படின்னும் போது அவ என்ன சொல்றா? சவுலை காண்கிறேன்றாளா? இல்ல, தேவர்கள் பூமிக்குள்ளிருந்து ஏறி வருகிறதை காண்கிறேன் அப்படின்றா. அப்ப அவ வந்து நிச்சயமாங்க அவ சாமுவேலை பார்த்தாளா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா நிச்சயமா இல்ல, சாமுவேலை பார்க்கல அவ. அப்ப அவ அங்க பார்த்தது என்னது? சாமுவேல் அவ பார்க்கல. ஆனா என்ன பார்க்கறா? தேவர்கள் பூமிக்குள்ளிருந்து வருகிறதை பார்த்ததாக சொல்றா. அப்ப அவ சொல்லும் போதே வந்து ஃபர்ஸ்ட் அவ சொல்றது வந்து சாமுவேலை நான் பார்த்தேன்னு சொல்லல, கேட்ட உடனே தேவர்கள் பூமிக்குள்ளிருந்து ஏறி வர்றத பாக்குறேன் அப்படின்றா. அடுத்தது சவுல் கேட்ட 2வது கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவருடைய ரூபம் என்ன அப்படின்ற. அப்ப அவர் ரூபம் என்னன்னு கேட்ட உடனே இவ என்ன சொல்றா? சால்வையை போர்த்தி கொண்டிருக்கிற ஒரு முதிர்ந்த வயதான மனுஷன் என்றாள். அப்ப 2 இடத்துலயுமே சவுல் வந்து 2 கேள்வி கேட்டாரு. 2 கேள்வியில ஏதாவது ஒரு கேள்வியில சாமுவேல் அப்படின்னு வருதா? இல்ல. அப்போ ஃபர்ஸ்ட் கேள்வியில நீ என்ன காண்ற அப்படின் போது தேவர்கள் பூமிக்குள்ளிருந்து ஏறி வருகிறதை காண்கிறேன் அப்படின்னு தான் சொல்றேன். அடுத்தது 2வது கேள்வி அவருடைய ரூபம் என்னன்னும் போது அது ஒரு எக்ஸ்பிளனேஷன் சொல்றாரு. சாமுவேல்னு சொல்ல, சால்வையை போர்த்தி கொண்டிருக்க ஒரு முதிர்ந்த வயதான மனுஷன் அப்படின்ற. அப்ப இந்த 2 இடத்துலயுமே சாமுவேல்ன்ற பேரை அவ குறிப்பிடவே இல்லை. முதல் விஷயம். அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, சவுலோ அல்லது அந்த ஸ்திரீயோ சாமுவேலை பார்க்கல. ஏன்னா அந்த ஸ்திரீ பார்த்தேன்னு யார சொல்றா அப்படின்னா, தேவர்கள் பூமிக்குள்ள இருந்து வர்றதை பாக்குறேன் அப்படின்றா. 2வது ரூபம் எப்படி இருக்குன்னும் போது ஒரு முதிர் வயதான மனுஷன் சால்வையை போத்திக்கிட்டு இருந்தாரு. அப்போ 2 பேருமே வந்து லிட்டரலா சவுலுக்கு வந்து சாமுவேல் அடையாளம் தெரியும். ஏன்னா சவுல் வந்து ரெகுலரா சாமுவேலோட பேசியிருக்காரு, வச்சிருக்காரு, சாமுவேலை நேருக்கு நேரா பார்த்திருக்கிறாரு. சவுலுக்கு சாமுவேலை நல்ல அடையாளம் தெரியும். ஆனா இந்த அஞ்சனை பார்க்கிற ஸ்திரீக்கு சாமுவேலையும் பார்த்தது இல்லை, சவுலையும் பார்த்தது இல்லை. அப்ப இங்க சவுல் வந்து சாமுவேலை பார்த்திருந்தார்னா, இந்த ஸ்திரீ தான் சொல்றா நான் காண்கிறேன்றாரு. என்ன காண்கிறேன்னு உடனே தேவர்கள் வரான்றாரு. அதுக்கப்புறம் அவங்க எப்படி என்ன ரூபத்துல இருந்தானே ஒரு முதிர் வயதான மனுஷன் அப்படி இப்படின்னு இவ டிஸ்கிரிப்ஷன் தான் கொடுக்குறா. ஆனா சவுல் பார்த்தாரா அப்படின்னு கேட்டா சவுல் பார்க்கல. அப்ப சவுல் வந்து அங்க சாமுவேலை பார்க்கல. 2 பேருமே பார்க்கல. அதுல சவுல் நிச்சயமா பார்க்கல. ஏன்னா சவுல் பார்த்திருந்தாதான் சவுலுக்கு அடையாளம் தெரியும். சவுல் பார்க்கல. அப்ப வசனம் என்ன சொல்லுது? சவுல் வந்து சாமுவேலை பார்க்கல. ஆனா என்ன பண்ண? அறிந்து கொண்டான் இருக்கு. அறிந்து கொண்டான்ற வார்த்தையில வந்து இங்கிலீஷ்ல மற்ற ஒரிஜினல் லாங்குவேஜ்ல வந்து பர்சீவ்டு. பர்சீவ்டுன்றது வந்து என்னன்னா, ஓகே மனதால் உணர்ந்து கொள்றது. இந்த மாதிரி ஒரு அங்க அடையாளம் எல்லாம் சொன்னோடனே ஓகே இது சாமுவேலா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு
ஒரு யூகம் யூகிக்கிறாங்க இல்லையா? ஸோ அந்த யூகம் தான் வந்து இங்க பெர்சீவ்ட் அப்படின்றது. அப்ப சவுல் வந்து சாமுவேலை நேர்ல பார்க்கவே இல்லை. அங்க இருக்கிறது அந்த ஸ்திரீ தான் நின்றுகிட்டு இருக்கா. அந்த ஸ்திரீ கிட்ட நான் என்ன பாக்குறேன்றாரு. கேட்க கேட்க அவ விஷயத்த சொல்றா. சொல்லும் போது இந்த வயசான என்ன சொல்லியிருக்கா அப்படின்னு பார்த்தா ஏதோ ஒரு அங்க அடையாளமோ இது எதுவுமே இல்லை. ஒரு வயசான ஒருத்தர் சால்வை போத்திக்கிட்டு வராரு அப்படின்னு சொல்லிட்டு, இது ஒரு அடையாளமா? வயசான ஆண்கள் எல்லாமே சால்வை போத்திட்டு இருக்க மாதிரி சொல்றது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அப்போ இதுல ஒரு குறிப்பிட்டு இதுதான் சாம்வேல் அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு ஸ்பெஷலான ஐடென்டிட்டி அங்க கிடையாது. ஒரே இது என்னன்னா, வயசானவர் சால்வை போத்திக்கிட்டு இருந்தாரு. ரெண்டும் காமனா ஜென்ரலா இருக்க ஒரு விஷயம். சவுல் இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, சவுல் ஏற்கனவே நம்ம பார்த்தோம் எந்த ஒரு மனநிலைமையில இருந்திருந்தான்னா அவன் போய் இந்த குறி சொல்ற லேடி கிட்ட உயிரை பணைய வச்சு போயிருப்பான். அப்ப அவனுடைய மனநிலை எவ்வளவு குழம்பி போயிருந்திருக்கு பயத்தினால அப்படின்றத நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அப்ப இந்த லேடி வந்து வேற பெருசா ஒண்ணும் சொல்ல, இந்த அஞ்சனம் பண்றது ஒரு வயசான ஒரு போர் சால்வை போத்திட்டு வராரு அப்படின்னு சொன்னோடனே இவர் முடிவு பண்ணிட்டாரு, ஓகே அதுதான் சாம்வேல் அப்படின்னு முடிவு பண்ணி மனதால ஒரு உணர்றது பெர்சீவ்டு மனந்து உணர்ந்துட்டு என்ன செய்யறாருன்னா தரை மட்டும் முகம் குனிந்து வணங்கினான் அப்படின்னு பாக்குறோம். ஆக்சுவலா நம்ம இதுல சவுல வந்து இந்த ராஜாவை அபிஷேகம் பண்ணக்கூடிய அந்த ஒரு வசனங்கள்லாம் இருக்கு இல்லையா? அந்த ஸ்டார்டிங் அதுல பார்த்தோம் அப்படின்னா சவுலுடைய தோளுக்கு கீழே தான் எல்லாரும் இருப்பாங்கன்னு போட்டிருப்போம். படிச்சிருக்கீங்களா அந்த வசனம்? 1 சாமுவேல் 9. சவுல் வந்து டால் ஸ்டேச்சர். ஆமா, ரொம்ப ஸ்டால். அவருடைய எல்லாருமே வந்து அவருடைய ஷோல்டருக்கு கீழே தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு வசனம் வரும் அந்த மாதிரி. சோ அப்படி ஒரு இதுல இருக்கிறவரு இங்க வந்து முகம் குப்புற விழுந்து 1 minute. அங்க முகம் வரைக்கும் தரையில படுற வரைக்கும் குனிஞ்சு அவரு வணங்குறாரு. அதாவது நெத்தி தரையில படுற அளவுக்கு வணங்குறாருன்னு போட்டிருக்கு. அப்போ சும்மா இமேஜின் பண்ணி பார்ப்போமே, எப்படி எல்லாருமே வந்து அவருடைய ஷோல்டருக்கு கீழே தான் இருக்கிற மாதிரி அவ்வளவு ஒரு ஹைட்டான ஆளு சவுல். ஏன்னா பைபிள்லயே சொல்லியிருக்கு எல்லாருமே அவருடைய தோளுக்கு கீழே தான் இருக்கிற மாதிரி இருக்கும் அவ்வளவு உயரம் அப்படின்னும் போது அந்த ஒரு ஸ்டாச்சர் நல்ல ஜெய்ஜான்டிக் ஃபிகர். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆளு தரை மட்டும் விழுந்து வணங்குறாருன்னு இருக்கு. அப்ப லிட்டரலா நம்ம பார்த்திருந்தோம் அப்படின்னா அங்க யார் இருக்குதுன்னு பார்த்தா சவுல் இருக்காரு. கூட நிக்கிறது யாரு? சாமுவேல்னு சொல்றாங்க. அந்த குறி சொல்ற லேடி. சாம்வேல்ன்றது வந்து இவர் யூகிக்கிறாரு, அந்த லேடி வரன்றது. அந்த லேடி அங்க நேர்ல ஒருத்தர் வந்து சவுலே பார்த்துட்டு இருப்பாரு. சவுலே பார்த்து ஓ சாம்வேல் வந்துட்டாருன்னு சொல்லிட்டு இருப்பாரு. அப்ப சவுலுக்கு அங்க யாருமே தெரியல, அந்த இடத்துல வேற யாருமே இல்ல. அப்ப சவுலுக்கு எதிர்க்க நிக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தா அந்த குறி சொல்ற அந்த அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீ தான் இருக்கிறது. அந்த ஸ்திரீ தான் சொல்றா சாம்வேல் வராருன்றத வந்து என்ன எப்படி சொல்றேன்னு பூமியில இருந்து தேவர்கள் வராருன்னு என்ன ரூபம்னு சால்வை போத்திட்டு இருக்க ஒரு வயசான மனுஷனோடனே இவர் மனசுல முடிவு பண்ணிட்டாரு, ஓகே இது வயசானவர் சால்வை போத்திருக்காருன்னா அது சாம்வேல் தான் அப்படின்னு சொல்லிட்டு வேற வழி இல்ல. ஏன்னா பதட்டத்துல இருக்காரு, பயத்துல கலக்கத்துல இருக்காரு. உடனே நேரா தரை மட்டும் குனிந்து வணங்கி இருக்காருன்னா அந்த இடத்துல யார் நின்று இருக்கா அப்படின்னா வெறும் அந்த சூனியக்காரி அந்த லேடி தான் பிசிக்கலா நிக்கிறது அங்க. இவர் வந்து சாம்வேல் நினைச்சுக்கிட்டு அந்த லேடி முன்னாடிதான் அவ காலில் தான் போய் விழுந்திருக்கிறாரு. அந்த நிலைமை புரியுதா உங்களுக்கு? அந்த சினாரி எப்படி இருந்திருக்கும்ட்டுன்னு. ஒரு 7 அடிக்குள்ள ஆளு ஒன்னும் இல்ல, ஒரு பயத்தினால ஒரு இதுனால இது சாம்வேல் தான் நினைச்சுக்கிட்டு, சாம்வேல் ஆளா இருந்தாலும் பரவாயில்ல, அவர் அங்க லிட்டரலா இல்ல யாருமே. பிசிக்கலா பார்த்தா அந்த ஸ்திரீ தான் இருக்கிறா. அப்ப அந்த லேடி இருக்கும்போது அந்த லேடி முன்னாடி நெத்தியில போய் தரையில படுற அளவுக்கு நெத்தி தரையில படுற அளவுக்கு விழுந்து வணங்குறாரு. சோ இப்ப இந்த ஒரு சூழ்நிலை நம்ம பார்க்கறோம். இப்ப டோட்டலா ஒரு சின்ன ரீகேப், இத்தனை வருஷம் பார்த்ததுங்கள்ல இருந்து நம்ம ஒரு சின்ன ரீகேப் பார்ப்போம். அப்போ இவ கேட்கிறா, உமக்கு நான் யாரை எழும்பி வர பண்ண வேண்டும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் விஷயம் கேட்கறாங்க. அதுக்கு சாம்வேலை எழும்பி பண்ண வேண்டும் என்றாரு. அப்போ நீதான் சவுல் ஆச்சுதேன்னு கண்டுபிடிக்கிறா. அந்த சாம்வேலினுடைய இது ஸ்பிரிட் வந்த உடனே அவளுடைய ரூபம் மாறிடுது, அவளுடைய நேச்சர். அந்த குறி சொல்ற ஸ்திரீ வந்து அது வரைக்கும் நார்மல் ஸ்திரீயா தான் இருக்கிறா. அந்த குறி சொல்லும் ஆவி உள்ள வராதனால இது சவுல் தான் கண்டுபிடிக்கல. ஆனா அந்த குறி சொல்ற ஆவி உள்ள வந்த உடனே கண்டுபிடிச்சிருது. அடுத்தது நீ என்ன காண்கிறாய்ன்னு கேட்கிறாரு. கேட்ட உடனே பூமிக்குள்ள இருந்து தேவர்கள் வர்றதை காண்றேன் அப்படின்றா. அங்கேயும் சாம்வேல் வர்றாருன்னு சொல்ல,
அப்புறம் அவருடைய ம். ரூபம் என்ன அப்படின்னு கேட்ட பிறகு கூட சால்வையை போர்த்தி கொண்டிருக்க ஒரு முதிர் வயதான மனுஷன். இது வந்து இஸ்ரவேல்ல இருக்கக்கூடிய ஜென்ரலா எல்லா வயசானவங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு காமன் தோற்றம். ஒரு முதிர் வயதுல இருக்கவங்கன்னா எல்லாருமே வந்து அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் பேட்டர்ன், ஒரு ஷால்வை போடுற மாதிரி போட்டு ஒரு முதிர் வயதுனா இப்படிதான் இருப்பாங்க அந்த இஸ்ரவேலினுடைய கல்ச்சர்ல. இப்பயும் நம்ம ஜீசஸ் பிலிம்லாம் எடுத்து பார்த்தோம்னா கொஞ்சம் கலாச்சாரத்துல அந்த டைம்ல இருந்தவங்களுக்கு பார்த்தோம்னா ஒருத்தருக்கு அடையாளமே தெரியாது. எல்லாரும் ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸா தான் போட்டு அந்த படங்கள்லாம் எடுக்கிறாங்க. ஏன்னா அந்த கல்ச்சர்ல அந்த மாதிரி தான் அவங்க வாழ்ந்த காலத்துல 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது. இது அதுக்கு முன்னாடி உள்ள கல்ச்சர்ல எல்லாரும் ஒரே பேட்டர்ன்ல தான் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரியான ஒரு இது, எல்லாம் சால்வை போத்திட்டு முதிர் வயதுல இருக்கிற மாதிரி. அதனால இதுவும் வந்து ஒரு பொதுவான காரியம் தான். அப்ப இந்த பொதுவான காரியத்தை 2 வார்த்தை சொன்ன உடனே அது சாமுவேல் தான் இவராவே மனசுல ஒரு முடிவு பண்ணிட்டு முகம் குப்புற விழுந்து அங்க சாமுவேலை வணங்குறதா நினைச்சுக்கிட்டு அந்த குறி சொல்ற ஸ்திரீயினுடைய கால் முன்னாடி தான் போய் விழுந்து கிடக்குறாரு. அப்ப இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல 2 பேருமே சாமுவேலை பார்க்கல. குறி சொல்ற ஸ்திரீயும் சாமுவேலை, ஏன்னா யாருன்னே தெரியாது சாமுவேல் அந்த ஸ்திரீக்கு, குறி சொல்ற ஸ்திரீக்கு. அந்த ஆவி வந்த பிறகு அது வேற கதை, நம்ம திரும்ப பார்ப்போம். ஆனா அந்த ஸ்திரீக்கு அது சாமுவேல் தெரியாது, பார்க்கல. 2வது அது சாமுவேல்னு சவுலும் கண்ணால பார்க்கல, வெறும் உணர்ந்து கொண்டான். அதாவது வெறும் யூகம் இந்த இதெல்லாம் வச்சு அவன் இதான் சாமுவேல்னு ஒரு யூகத்துக்குள்ள வந்தாச்சு அப்படின்னு பாக்குறோம். இப்ப அடுத்தது என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சாமுவேல் மரித்த பிறகு உண்மையில் சவுலோடு பேசினாரா இல்லையா? இப்பதான் நம்மளுடைய மெயின் டாபிக் உள்ள வரும். இதுல பேசினாரா இல்லையா அப்படின்னும் போது இங்க பேசவில்லை. ஆமா, அது ஏன் பேசல, எப்படி பேசலன்றது நம்ம சேர்த்து படிச்சிருவோம். அப்ப சாமுவேலுக்கும் சவுலுக்கும் இடையிலான உரையாடல் இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துட்டோம். அந்த ஸ்திரீயோட என்ன உரையாடல் நடந்துச்சுன்னு, அப்புறம் அவ என்ன பார்த்தா, சவுல் என்ன பார்த்தார் அப்படின்றத பார்த்துட்டோம். இப்ப அங்க சாமுவேல்னு சொல்லி வந்து ஒரு உரையாடல் நடக்குது இல்லையா, அந்த உரையாடலை பார்ப்போம். இப்ப ஏன் இங்க நம்ம சாமுவேலுக்கும் சவுலுக்கும் இடையிலான உரையாடல் அப்படின்னு போட்டிருக்கோம்னா, பைபிள் அப்படிதான் இருக்கு. வேதாமே வந்து சாமுவேல் தான் அந்த இடத்துல அழைக்குது. அதனால இப்போதைக்கு நம்ம அதை சாமுவேல்னே வச்சே படிப்போம். அதாவது குறி சொல்ற ஆவிக்கும் சவுலுக்கும் இடையிலேயான உரையாடல்னு போடாம சாமுவேலுக்கும் சவுலுக்கும் இடையிலான உரையாடல்னே வச்சு பார்ப்போம். ஏன்னா பைபிள்லயே அப்படியே இருக்கு. அதனால நம்ம அந்த இதுலயே வச்சு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா படிப்போம். இப்ப அடுத்தது 15வது வசனம். 15வது வசனம் படிங்க. சாமுவேல் சவுலை நோக்கி, நீ என்னை எழும்பி வரப்பண்ணி என்னை கலைத்தது என்ன என்று கேட்டான். அதற்கு சவுல், நான் மிகவும் நெருக்கப்பட்டிருக்கிறேன். பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார்கள். தேவனும் என்னை கைவிட்டார். அவர் தீர்க்கதரிசிகளினாலாவது சொப்பனங்களினாலாவது எனக்கு மறு உத்தரவு அருளுகிறது இல்லை. ஆகையால் நான் என்ன செய்ய வேண்டியதை நீர் எனக்கு அறிவிக்கும்படிக்கு உம்மை அழைப்பித்தேன் என்றான். இப்ப இதுல சவுல் வந்து 100% நம்பிட்டாச்சு அது சாமுவேல் தானே. ஏன்னா எதை வச்சு நம்பினாரு? வந்தது சாமுவேல் தானே. எதை வச்சு நம்பினாரு சவுல்? குறி சொல்ற சொன்னதை வச்சு. அவ சொன்னதுல 2 விஷயம். ஒரு வயசானவர் சால்வை போட்டுட்டு வந்திருக்காரு. இந்த 2 விஷயத்தை வச்சுக்கிட்டு அது சாமுவேல்னு முடிவு பண்ணி தரக்குப்புற விழுந்து வணங்கிட்டு இப்ப அடுத்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப இந்த கேள்வி கேட்கறதுல கூட முதல்ல என்னன்னா அவருடைய புலம்பல் தான் நடக்குது. சாமுவேலை நோக்கி சவுலினுடைய புலம்பல். என்னெல்லாம் புலம்புறாரு இந்த வசனத்துல அப்படின்னு பார்த்தோம்னா, நான் மிகவும் நெருக்கப்பட்டிருக்கிறேன். 2வது அடுத்தது பெலிஸ்தர் எனக்கு விரோதமாக யுத்தம் பண்றாங்க, அதுக்கு வந்துட்டாங்க, யுத்தத்துக்கு வந்துட்டாங்க. 3வது விஷயம், முக்கியமான விஷயம், தேவனும் என்னை கைவிட்டார். 4வது ஒரு விஷயம் சொல்லி புலம்புறாரு, அவர் தீர்க்கதரிசிகளாவது சொப்பனத்தினாலாவது. இதுக்கு முன்னாடி வசனத்துல நான் ஊரீம்லயும் கேட்டேன்னு சொல்லியிருப்பாரு. இந்த இடத்துல அது சொல்லாம இவற்றை சொல்லும் போது அவர் தீர்க்கதரிசிகளினாலாவது சொப்பனங்களினாலாவது எனக்கு மறு உத்தரவு அருளுகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சவுல் இதெல்லாத்தையும் புலம்புறாரு. இதெல்லாம் யாருகிட்ட புலம்பி பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா சாமுவேலிடமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியுது. இப்போ நிச்சயமா சாமுவேல் கிட்ட இல்ல. ஆனா சவுலை பொறுத்த வரைக்கும் அது சாமுவேல் நினைச்சுதான் பேசிக்கிட்டு இருக்காரு இப்போ வரைக்கும். அந்த இடத்துல நிறைய பேரு என்ன சொல்றாங்க அப்படின்னா, அங்க சாமுவேல் தான் பைபிள்லயே இருக்கு, அதனால வேதாகமத்துல எழுதப்பட்டிருக்கிறனால அது சாமுவேல் தான் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ் இருக்கு, சாமுவேல் தான் அங்க வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்றவங்களும்
இருக்கிறாங்க. அததான் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஒரு குறி சொல்ற ஸ்திரீ எழுப்பும் போது தேவன் எழுப்பி அனுப்புனார்னு சொல்றது எவ்வளவு பெரிய அபாமினேஷன், எவ்வளவு பெரிய அருவருப்பான காரியம் தேவனுக்கு அப்படின்றது ஏற்கனவே பார்த்தோம் நம்ம. சோ அப்ப இது நிச்சயமா சாமுவேல் கிடையாதுன்றது இப்ப நமக்கு தெரியும். அப்ப இன்னும் கொஞ்சம் நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். அடுத்த வசனத்தையும் படிக்கலாம். அப்படியே அடுத்து 16, 17 ரெண்டையுமே சேர்த்து படிச்சிடலாம். அதற்கு சாமுவேல், கர்த்தர் உன்னை விட்டு விலகி உனக்கு சத்துவாய் இருக்கும்போது நீ என்னிடத்தில் கேட்பானேன்? கர்த்தர் என்னை கொண்டு சொன்னபடியே செய்து முடித்து ராஜ்யத்தை உன் கையிலிருந்து பறித்து அதை உன் தோழனாகிய தாவீதுக்கு கொடுத்து விட்டார். இப்ப இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த 15வது வசனத்துல சாமுவேல் பேசல, சவுல் தான் பேசுறாரு. சவுல் பதட்டத்துல இருக்காரு, வந்தது சாமுவேல் நினைச்சிட்டாரு. அதனால அவரு புலம்புறாரு, ஆகையால் நான் உன்னை எழுப்பி வர செஞ்சேன், நீங்க என்ன செய்யணும், நான் என்ன செய்யணும் நீ சொல்லும் அப்படி இப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. இப்ப இந்த 16, 17 தான் மறுபடியும் சாமுவேல் பேசுறது, ரிப்ளை கொடுக்கறது. அப்ப இந்த சாமுவேல் ரிப்ளை கொடுக்கும் போது இங்க சாமுவேல் ஒரு குறி சொல்ற ஆவி மாதிரி பேசுதா, இல்ல சாமுவேல் பேசுற மாதிரியே பேசப்படுதா? சாமுவேல் கிடையாது. எப்படி சொல்ற ஆவி சாமுவேல் மாதிரி பேசுது. சாமுவேல் அதான் நம்ம இப்ப பார்க்கும்போது அது சாமுவேலே பேசுற மாதிரி, சாமுவேலுடைய வார்த்தை மாதிரியே தான் வந்துகிட்டு இருக்கு. அப்போ பைபிளே தெளிவா அதற்கு சாமுவேல், அதற்கு குறி சொல்லுகிற ஆவின்னு போடல, அதற்கு சாமுவேல் கர்த்தர் உன்னை விட்டு விலகி, இது உண்மை, இது பொய் கிடையாது. உனக்கு சத்ருவாய் இருக்கும் போது இதுவும் உண்மை. நீ என்னிடத்தில் கேட்பானேன், ஏன்னா நானே ஒரு தீர்க்கதரிசி, தேவனுடைய தீர்க்கதரிசி. கர்த்தர் உன்னை விட்டு விலகி உனக்கு விரோதமா இருக்கும்போது நீ ஏன் என்கிட்ட கேக்குற அப்படின்னும் போது இது 100% சாமுவேல் பேசினதா நினைக்கிறாங்க. அடுத்தது 17வது வசனத்துல கர்த்தர் என்னை கொண்டு சொன்னபடியே செய்து முடித்து அப்படின்னு வருது. அப்போ கர்த்தர் என்னை கொண்டு சொன்னபடியே அப்படின்னும் போது சாமுவேல் கிட்ட தான் கர்த்தர் ஏற்கனவே சொன்னார் என்ன இது பண்ண போறாருன்னு. அதே தான் இவரு திரும்பவும் எம்பசைஸ் பண்ணி சொல்லிட்டு போறாரு அப்படின்ட்டு நினைக்கிற ஜனங்கள் இருக்கிறாங்க. இப்ப நம்ம இதுல இருந்து அடுத்த சில காரியங்கள் பார்ப்போம். இப்போ சவுல் என்ன மாதிரியான ஒரு நிலைமையில இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு யாரு சொன்னதை வச்சு இத சொல்றது யாருன்னா சாமுவேல் சொல்றாரு. எழுந்து வந்த சாமுவேல், இப்போதைக்கு நம்ம சாமுவேல்னே சொல்லுவோம் புரியறதுக்காக. இப்ப எழுந்து வந்த சாமுவேல் என்ன சொல்றாருன்னா தேவனும் அவனை கைவிட்டுட்டார் அப்படின்றத உறுதிப்படுத்துறாரு. சோ இது பொய் கிடையாது. அடுத்தது அவர் தீர்க்கதரிசிகள் மூலமா மறு உத்தரவு அருளவில்லை அப்படின்னாச்சு. கர்த்தரும் அவனை விட்டு விலகி அவனுக்கு சத்ருவாயிருக்கிறார். அப்ப இந்த 3 விஷயங்களாம் யார் சொல்றதுன்னா எழுந்து வந்த சாமுவேல் தான் திரும்ப சொல்றாரு. இப்ப சாமுவேல் உயிரோடு அந்த 17வது வசனத்துல இருக்கு இல்லையா, கர்த்தர் என்னை கொண்டு சொன்னபடியே செய்து முடித்துட்டுன்னு. அப்ப என்னை கொண்டு சொன்னபடியே அப்படின்னும் போது சாமுவேல் உயிரோடு இருந்தப்பது, ஏற்கனவே உயிரோடு இருந்தப்ப கர்த்தர் சாமுவேல் மூலமா சொன்ன தீர்க்க தரிசனம் என்ன, அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா முதல் ஒரு வசனம் அது படிச்சிடலாம். 1 சாமுவேல் 15ல 28வது அதிகாரம். அந்த அதிகாரங்கள் ஃபுல்லாவே அது பேசினது. முக்கியமான விஷயம் 28வது வசனத்துல வருது. 15, 28. அப்பொழுது சாமுவேல் அவனை நோக்கி, கர்த்தர் இன்று உம்மிடத்தில் இருந்த இஸ்ரவேலின் ராஜ்யத்தை கிழித்து போட்டு உம்மை பார்க்கிலும் உத்தமனாயிருக்கிற உம்முடைய தோழனுக்கு அதை கொடுத்தார். இப்ப இது ஏற்கனவே சாமுவேல் உயிரோடு இருந்தப்ப சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். இப்ப இந்த குறி சொல்ற இடத்துல சாமுவேல் மறுபடியும் எழுந்து இப்ப அடுத்தது சொல்லும் போது மறுபடியும் இப்ப இந்த 17வது 28வது அதிகாரத்துல 17வது வசனம் மறுபடியும் சொல்லுங்க, படிங்க. கர்த்தர் என்னை கொண்டு சொன்னபடியே செய்து முடித்தார். ராஜ்யத்தை உன் கையிலிருந்து பறித்து அதை உன் தோழனாகிய தாவீதுக்கு கொடுத்து விட்டார். இங்க தோழனுக்கு அதை கொடுத்தார்னு போட்டிருக்கு. இங்க பேரோட உன் தோழனாகிய தாவீதுக்கு அதை கொடுத்து விட்டார்ன்னு. அப்போ ரெண்டுமே கரெக்ட் தான், ஒரே டாபிக் தான் பேசுது. அதுலயும் நான் உயிரோடு இருக்கும் போதே சொன்ன மாதிரியே கர்த்தர் என்னை கொண்டு சொன்னபடியே அப்படின்னது என்னன்னா 15, 28ல என்ன சொல்லியிருக்காரோ அதே மாதிரி ராஜ்யத்தை உன் கையில இருந்து எடுத்து உன் தோழனுக்கு கொடுத்துட்டாரு அப்படின்றது. அப்போ கர்த்தர் என்னை கொண்டு சொன்னபடியே அப்படின்றனால இங்க இது பேசியது சாமுவேல் தான் அப்படின்ற மாதிரி ஒரு தெளிவான ஒரு காரியம் இருக்கு. இப்ப இதுலயுமே அவங்க ஏன் ரொம்ப இது சாமுவேல் தான், ஏன்னா நமக்கு
சாம்வேல் கிடையாது அப்படின்றது நல்ல ஆணித்தரமா தெரிஞ்சாலும் இது சாம்வேல் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் ஆணித்தரமா சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இதுல முக்கியமா வந்து 15, 16, 17 இந்த 3 வசனத்திலையும் பேசுனது சாம்வேல் 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 தான் இருக்கு. அப்போ இதுல வந்து உண்மையிலேயே பேசுனது சாம்வேல் தானா அப்படின்னும் போது முதல் விஷயம், இந்த கேள்வி ஏன் வருது, இல்ல இந்த சந்தேகம் ஏன் வருது அப்படின்னும் போது இது ஒரு குழப்பத்திற்கான, இப்ப இதனாலதான் இந்த வசனத்தை நம்ம ஸ்டடி பண்றோம். ஏன்னா இது எல்லாரும் சேர்ந்து ஒரே கருத்தா இல்ல, எப்படி இந்த யோனா மீனின் வயிற்றில் 3 நாள் உயிரோடு இருந்தா மரித்தாருன்னா ஒரு சிலர் உயிரோடு இருந்தாருவாங்க, ஒரு சிலர் மரித்தாருவாங்க. இப்ப நம்ம 3 நாள் இரவும் பகலும் மரித்துதான் இருந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி இதுலயும் வந்து வந்தது சாம்வேல் தான் அப்படின்னு சொல்றது ஒரு பெரிய கூட்டம் இருக்கு. அதுக்கு ஸ்பெஷல் கேட்டகரியில வந்திருக்காருன்னு சொல்ற மாதிரி தேவன் இந்த ஒரு இடத்துல மட்டும் அவர் எழுப்பி கூட்டு வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு, சிலர் குறி சொல்ற ஸ்திரீயே எழுப்பி கூட்டு வந்துட்டான்றாங்க. சிலர் வந்து அந்த குறி சொல்ற ஸ்திரீக்கு அந்த வல்லமை எல்லாம் கிடையாது, அவ எழுப்புற நேரத்துல தேவனே எழுப்பி கூட்டு வந்தாருன்னு சொல்றாங்க. அது அதை விட மோசமான விஷயமா இருக்கு. இன்னும் சிலரு இல்ல அது சாம்வேல் கிடையாதுன்னு. அப்ப இந்த காரியங்களை வந்து நம்ம ஏன் அவங்க அப்படி ஆணித்தனமா நம்புறாங்கன்றதையும் படிச்சு அது ஏன் இல்லைன்றதையும் நம்ம பார்க்கணும். சோ அப்ப இந்த கேள்விகளுக்கெல்லாம் வந்து முக்கியமா ஒரு சில வசனங்கள் ஆரம்பிச்சு வரும்போது லைனா அது சாம்வேல் தான்ட்டுன்னு உறுதிப்படுத்திட்டு வர்ற மாதிரி இருக்கக்கூடிய சில வசனங்கள்லாம் இருக்கு. அப்ப சாம்வேல் தான் வந்து பேசியது அப்படின்ட்டுன்னு சில வசனங்களை வந்து அந்த நம்புறவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வலியுறுத்துற காரியத்துல என்னன்னா, முதல் விஷயம் 12வது வசனத்துல பார்த்தோம்னா இதில் என்ன சொல்லிருக்குன்னா, அந்த ஸ்திரீ வந்து சாம்வேலை கண்ட மாத்திரத்தில் அப்படின்னு வருது. நான் அந்த வசனங்கள்ல இருந்து வெறும் அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் எடுத்து போட்டிருக்கேன். அந்த ஸ்திரீ சாம்வேலை கண்ட மாத்திரத்தில் அப்படின்ட்டு வருது. அடுத்தது 14வது வசனத்துல பார்த்தா சவுல் அவன் சாம்வேல் என்று அறிந்து கொண்டு தரை மட்டும் குனிந்து வணங்கினான் அப்படின்ட்டு இருக்கு. அப்ப சாம்வேலும் வந்து சவுலும் வந்து அது சாம்வேல் தான்ட்டுன்னு அறிந்து கொண்டான் அப்படின்ட்டுன்னு. அடுத்த இதுல இது ரெண்டாச்சும் நம்ம இல்ல போர்ஜரி அப்படின்னு ஏதாவது சொல்லலாம். ஆனா வசனத்துல தெளிவா 15வது வசனத்துல ஆரம்பிக்கும் போது சாம்வேல் சவுலை நோக்கி அப்படின்னு வந்துருது. அடுத்தது 16வதுல அதற்கு சாமுவேல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெஸ்பான்ஸ் கான்வர்சேஷனே வந்து சவுலுக்கும் சாம்வேலுக்குமான உரையாடலா தான் இருக்கே தவிர சவுலுக்கும் ஒரு குறி சொல்லுகிற ஆவிக்குமான உரையாடல் கிடையாது வேதாகமத்துல. இது சாம்வேல்னு அதற்கு சாம்வேல் தான் பதில் போட்டிருக்கு. அடுத்தது 17வது வசனத்திலயும் வந்து கர்த்தர் என்னை கொண்டு சொன்னபடியே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சாம்வேல் வந்து அதை மீண்டும் ஊர்ஜிதப்படுத்துற மாதிரி வருது. அடுத்து 19வது வசனத்துல நாளைக்கு நீயும் உன் குமாரரும் என்னோடு இருப்பீர்கள் அப்படின்னு சொன்னது ஒரு மெய்யான தீர்க்க தரிசனம். அது இதுக்கு முன்னாடி சொல்லப்படலை, இந்த இடத்துல சொல்லி நாளைக்கு அடுத்த நாள் வந்து சவுலும் அவருடைய குமாரனும் இறந்து விட்டார்கள். அதனால இதுவுமே வந்து கன்ஃபார்மா தான் இருக்கு, அது சாம்வேல் தான் வந்து பேசினதுன்ட்டுன்னு. கடைசியா 20வது வசனத்துல வந்து சாம்வேலின் வார்த்தையினாலே மிகவும் பயப்பட்டான். அப்ப சாம்வேல் வந்து இதெல்லாம் சொல்லிட்டு போயிட்டனால சாம்வேலினுடைய வார்த்தைகளினாலே அப்படின்னு இருக்கு. அப்ப பைபிள் வந்து உண்மை, பைபிள் போய் பேசாது. அப்ப பைபிள் சத்தியம் அப்படின்னா இப்ப வந்தது சாம்வேல் தான். அது என்னவா இருக்கட்டும், பைபிளினுடைய ட்ரூத் சத்தியம் எதா இருக்கட்டும், இங்க எழுத்தின்படி அங்க சாம்வேல் இருக்கு, அதனால வந்தது சாம்வேல் தான் நம்புறோம். அது எழுப்புனது ஒண்ணு அந்த ஸ்திரீயா இருக்கலாம், இல்ல அந்த ஸ்திரீ எழுப்பும் போது தேவனை எழுப்பி அனுப்பிருக்கலாம், ஆனா வந்தது சாம்வேல் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உறுதியா அடிச்சு சொல்றதுக்கான காரணம் இந்த வசனங்கள்ல வரக்கூடிய காரியங்கள் தான். சாம்வேல் சாம்வேல் சாம்வேல்னு இதெல்லாம் வருது இல்லையா? ஸோ இந்த இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து வந்தது சாம்வேல் தான் அப்படின்ட்டு உறுதியா சொல்றாங்க. இப்ப நம்ம என்ன யோசிக்கிறோம், நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அது வந்து ஒரு குறி சொல்லுகிற ஆவி அப்படின்னு வேதாகமத்துல வந்து ஏன் சாம்வேல்னு போடல? ஏன்னா இப்ப நமக்கு தெரியுது குறி சொல்ற ஆவிதான் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, கரெக்டா? நமக்கு வந்து கன்ஃபார்மா தெரியும் அங்க வந்தது சாம்வேல் கிடையாதுன்னு. அப்போ நமக்கு கன்ஃபார்மா சாம்வேல் வந்தது அங்க வந்தது சாம்வேல் கிடையாது, குறி சொல்ற ஆவி அப்படின்னா இப்ப கேள்வி என்ன அப்படின்னா, அங்க ஏன் பைபிள் வந்து ஒரு அசுத்த ஆவி அல்லது குறி சொல்லுகிற ஒரு ஆவி வந்து இப்படி சொல்லுச்சு அப்படின்னு குறிப்பிடாம அங்க தெளிவா சாம்வேல்னே போட்டிருக்கு? இல்லைன்னா பைபிள் இன்னும் கொஞ்சம் தெளிவா சாம்வேல் ரூபத்தில் வந்த ஒரு ஆவி அப்படின்னு போட்டிருந்தா குழப்பம் கிடையாது. இல்ல ஒரு குறி சொல்லும் ஆவி சாம்வேலின் உருவத்தில் வந்து அப்படின்னு போட்டிருந்தா குழப்பம் கிடையாது. அப்ப அங்க தெளிவா என்ன வார்த்தை போட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லா இடத்துலயும் நம்ம படிச்சுட்டோம் சாம்வேல் சாம்வேல், அதற்கு சாம்வேல் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கொண்டே சொன்னபடியே அந்த மாதிரி தெளிவா வந்து நம்ம பார்க்கும்போது மேலோட்டமா எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அது வந்து சாம்வேல்ன்றதுதான்
வேதாகமத்துல குறிப்பிடப்பட்ட வார்த்தையா இருக்கே தவிர ஒரு குறி சொல்லும் ஆவின்னு கிடையாது. இப்ப இதுல பிரச்சனை எங்க அப்படின்னா, நம்ம சொல்றது வந்து ஒரு குறி சொல்ற ஆவின்னு சொல்றோம். சாமியில எழுந்து வர முடியாது. ஏன்? சத்தியத்துக்கு அது வேற மாதிரி இருக்கு. பைபிள் வேதாகம சத்தியத்துக்கு வேற மாதிரி இருக்கு. ஆனா வசனத்தை எடுத்து படிச்சு பார்த்தா தெளிவா சாமுவேல் தான் வந்தாருன்னு இருக்கு. அதனால அவங்க வந்து பைபிள்லயே சாமுவேல்னு போட்டிருக்கும் போது உனக்கு என்ன பெரிய ஞானம் வந்துச்சா, அது ஒரு குறி சொல்ற ஆவின்னு நீ எப்படி சொல்ல முடியும்? அங்கதான் தெளிவாவே வார்த்தையில போட்டுட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இங்க கன்ஃபியூஷன் இதனாலதான் வர்றது. அப்போ நம்ம இத காரியத்தை புரிஞ்சுக்கணும்னா இப்ப இங்க ஏன் குறி சொல்லும் ஒரு ஆவின்னு பைபிள்ல போடாம சாமுவேல் அதற்கு அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. சாமுவேல் சவுலை நோக்கி, இல்ல அதற்கு சாமுவேல் என்னை கொண்டு சொன்னபடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தெளிவா கன்ஃபார்மா சாமுவேலே தான் வந்து பேசினதா வேதத்துல இருக்கு. அப்ப அந்த சாமுவேல்ன்ற எழுத்து ஏன் வந்துச்சு? ஒரு குறி சொல்லும் ஆவி இல்ல சாமுவேலின் உருவத்தில் வந்த ஒரு வஞ்சிக்கும் ஆவின்னு ஏன் போடல அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின் போது அடிப்படையில வேற சில காரியங்கள் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப அந்த காரியத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன நம்ம பாக்குறோம் அப்படின்னா, சாமுவேலுடைய புத்தகத்தை 1 சாமுவேல் 2 சாமுவேல் இருக்கு இல்லையா, இந்த புத்தகத்தை எழுதுனது சாமுவேலா? இல்லன்னு நினைக்கிறேன். மோசேவா? மோசே எழுதினாரா? இல்ல. மோசேக்குலாம் அப்புறம் தானே சாமுவேல் வராரு. வேற யாராவது சாமுவேலின் புத்தகத்தை யார் எழுதியிருக்காங்கன்னு? சாமுவேல் தான் எழுதியிருக்காரா? ஐடியா இல்லையா? இந்த சாமுவேல் எழுதல. சாமுவேல் எழுதலையா? ஏன்னா புக்கு பேரே 1 சாமுவேல் 2 சாமுவேல் தானே இருக்கு. ஆமா, அதான் ஓகே, வரேன் பிரதர், நான் வரேன். கமிங் டு தி பாயிண்ட். ஓகே, சோ இப்ப சாமுவேல் எழுதினாரா எழுதலையா அப்படின்றது வந்து நமக்கு ஒரு குழப்பம் இருக்கலாம். இப்போ 1 சாமுவேல் 25வது அதிகாரம் முதல் வசனம் படிங்க. 1 சாமுவேல்ல 25ல முதல் வசனம். 1 சாமுவேல்ல 25ல முதல் வசனம். சாமுவேல் மரணம் அடைந்தான். இஸ்ரவேலர் எல்லாரும் கூடி வந்து அவனுக்காக துக்கம் கொண்டாடி ராமாவில் இருக்கிற அவனுடைய வளைவிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். தாவீது எழுந்து போதும். இப்ப இந்த வசனத்தை படிச்சதுக்கு அப்புறம் நிச்சயமா இதுக்கப்புறம் உள்ள காரியத்தையோ இல்ல இந்த வசனத்தையோ சாமுவேல் எழுதியிருக்க வாய்ப்பே கிடையாது. ஆமா, அதனால சாமுவேல் இத எழுதலன்றது உறுதி ஆயிடுச்சா? ஏன்னா 1 சாமுவேல்ல 24வது அதிகாரத்துல இந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ இத வச்சு சில டாக்ஸ் இருக்கு. என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தா 1 சாமுவேல் இதை எழுதலன்னு தெரிஞ்சிருச்சு. எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா ஸ்காலர்ஸ்ல 1 சாமுவேல் 24வது அதிகாரம் வரைக்கும் சாமுவேல் தான் எழுதினாரு. அவர் மரிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் உள்ளதெல்லாம் சாமுவேல் எழுதிட்டாரு. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அதிகாரங்களையும் 2 சாமுவேலையும் வேற யாரோ எழுதியிருக்காங்க அப்படின்ற ஒரு இது இருக்கு. இன்னும் சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த வேற யாரோ அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1 சாமுவேல் 25வது அதிகாரத்துல இருந்து ஆரம்பிச்சு அவருடைய மரணத்துல இருந்து ஆரம்பிச்சு வரக்கூடிய காரியங்கள் எல்லாத்தையும் காத் நாத்தான் அப்படின்னு 2 தீர்க்கதரிசிகள் எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு தெரியுது. இந்த 2 தீர்க்கதரிசிகளுமே அந்த காலகட்டத்துல வாழ்ந்துகிட்டு இருந்த தீர்க்கதரிசிகள். 2 தீர்க்கதரிசிகளுமே 2 பேருக்குமே ரெஃபரன்ஸ் வந்து 1 சாமுவேல்ல இருந்தே இருக்கு. வேணா அந்த வசனத்தை அப்படியே சொல்றேன், படிச்சு பாருங்க, ஒரு தடவை படிச்சலாம் அந்த வசனத்தை. காத் அப்படின்ற தீர்க்கதரிசிக்கு வந்து 1 சாமுவேல்ல 22வது அதிகாரம் 5வது வசனம். 22ல 5. பின்பு காத் என்னும் தீர்க்கதரிசி தாவீதை பார்த்து, நீர் அரணில் இராமல் யூதா தேசத்திற்கு புறப்பட்டு வாரும் என்றான். அப்பொழுது தாவீது, நமக்கு அந்த காத் அப்படின்ற தீர்க்கதரிசி தாவீது வாழ்ந்த காலத்துல வாழ்ந்தார்ன்றதுக்கான இதுக்காக தான் நம்ம எடுத்தோம். சோ அப்ப அந்த காத்துன்ற தீர்க்கதரிசியும் இன்னொரு தீர்க்கதரிசி நாத்தான், அவரு ஒரு ரெஃபரன்ஸ் என்னன்னா 2 சாமுவேல்ல 7வது அதிகாரம் 2வது வசனத்துல. அதுலயும் அவரு அந்த நாத்தான்ற தீர்க்கதரிசியினுடைய பேர் மென்ஷன் ஆயிருக்கும். 2 சாமுவேல்ல 7:2 படிங்க. ராஜா
தீர்க்கதரிசியாகிய நாத்தானை நோக்கி ம், அரும் போதும் கேதுரு மரங்களால் அது போதும். போதும். அப்போ நாத்தான்ற தீர்க்கதரிசியும் காத்துன்ற தீர்க்கதரிசியும் 1 சாமுவேல் 2 சாமுவேல்ல இடம்பெற்று தாவீதின் டைம்ல வாழ்ந்த தீர்க்கதரிசிகள்ல உள்ள தீர்க்கதரிசிகள். இந்த தீர்க்கதரிசிகள் தான் இந்த சாமுவேலுடைய காரியங்களை எழுதுனது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சிலர் வந்து 1 சாமுவேல் 25வது அதிகாரம் 24வது அதிகாரம் வரைக்கும் சாமுவேல் எழுதினாரு, மரித்த பிறகு வேற யாரோ எழுதியிருக்காங்கன்னு யோசித்தாங்க. வேற சில ஸ்காலர்ஸ் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா 1 சாமுவேல் 25ல இருந்து அதுக்கப்புறம் உள்ளது எல்லாத்தையும் வந்து நாத்தான் மற்றும் காத் இந்த 2 தீர்க்கதரிசிகளும் அதுக்கப்புறம் பின்னாடி அதை எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இல்ல மொத்த சம்பவமே இந்த 1 சாமுவேல் 2 சாமுவேல் சவுல் வாழ்ந்த காலத்தினுடைய சம்பவங்களையும் சவுல் மரணிச்ச சம்பவம் அதுக்கப்புறம் உள்ள சம்பவங்கள் எல்லாவற்றையுமே சாமுவேல் அப்படின்ற பேர்ல எழுதுனது வந்து காத்தும் இந்த நாத்தான் தீர்க்கதரிசிகள் தான். 2 பேருமே இந்த 1 சாமுவேல் மற்றும் 2 சாமுவேல் இது முழுசையுமே இவங்க 2 பேர் தான் எழுதியிருக்காங்க, இந்த தீர்க்கதரிசிகள் தான் எழுதியிருக்காங்க அப்படின்றதுதான் பொதுவா இந்த ஹிஸ்டாரியன்ஸ்ல இருந்து சொல்லக்கூடிய ஒரு சில கருத்துக்களா இருக்கு. இது எதுக்கு நம்ம பாக்குறோம் அப்படின்னும் போது முதல் விஷயம், சாமுவேல் இந்த புத்தகத்தை எழுதல. அப்படி 24வது அதிகாரம் வரைக்கும் சாமுவேல் தான் எழுதியிருந்தாருனாலும் அதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் அவர் எழுத முடியாது அவருடைய மரணத்திற்கு அப்புறம். அப்ப அதெல்லாம் எழுதினது யார் அப்படின்னு பார்த்தோம்னா காத் மற்றும் நாத்தான் தீர்க்கதரிசிகள் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம படிச்சுக்கிட்டு இருக்க சம்பவம் வந்து எங்க வருது அப்படின்னா சாமுவேலுடைய மரணத்திற்கு அப்புறம் 28வது அதிகாரத்துல வரக்கூடிய சம்பவம். அப்ப இது சாமுவேலே எழுதினார்னு சொன்னா கூட 24 வரைக்கும் தான் அவர் எழுதியிருக்காரு. அப்ப அதுக்கப்புறம் உள்ள சம்பவங்கள்லாம் ஆனா பொதுவா வந்து முக்காவாசியான பேர் நினைக்கிறது என்னன்னா எல்லாமே 1 சாமுவேல் 2 சாமுவேல் எல்லாத்தையுமே வந்து மொத்தமா காத் மற்றும் நாத்தான் தீர்க்கதரிசி தான் எழுதியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த 28வது அதிகாரம் சவுல் சாமுவேலுக்கு இடையிலான இந்த உரையாடல் இந்த சம்பவம் இது எல்லாத்தையும் எழுதுனதும் காத் மற்றும் நாத்தான் தீர்க்கதரிசிகள் தான் எழுதியிருக்காங்க அப்படின்றது ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியுது. இது கிளியரா இருக்கு இல்லையா? சவுல் அதை எழுதல அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குறிப்பா இந்த சவுலுக்கும் இந்த ஸ்திரீக்கும் இடையே நடந்த உரையாடல் இந்த தகவல்லாம் இதுல பதிவு பண்றதுக்கு காத் தீர்க்கதரிசிக்கும் நாத்தான் தீர்க்கதரிசிக்கும் எப்படி கிடைச்சது, அவங்களுக்கு எப்படி போய் சேர்ந்துச்சு இந்த தகவல்? ஏன்னா அவங்க 2 பேரும் சவுலோட இந்த சம்பவத்துல வந்து இல்ல. ஃபர்ஸ்ட் சவுலே வந்து மார்வேஷத்துல வந்து ராத்திரில அந்த ஸ்திரீ கிட்ட போய் பேசுறாரு. அந்த ஸ்திரீயும் சாமுவேலை பார்க்கவே இல்லை. இப்படி எல்லாம் விஷயத்த சொல்றா. சவுல் வந்து தலை வரைக்கும் குனிஞ்சு வணங்கி அதுக்கப்புறம் இந்த சம்பாஷணை நடக்குது. இந்த சம்பாஷணைய பதிவு பண்ணி 1 சாமுவேல் புத்தகத்துல பதிவு பண்ணி வச்சிருக்கிறது காத் மற்றும் நாத்தான் தீர்க்கதரிசி. அப்ப அவங்க 2 பேருமே அந்த சம்பவம் நடக்கும் போது நிச்சயமா அங்க கிடையாது. அப்ப இவங்க 2 பேருக்கும் இந்த சம்பவத்தை குறித்த டீடைல்ஸ் எங்க இருந்து கிடைச்சது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நாளாகம புத்தகம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. நாளாகம புத்தகத்துல இருந்து கிடைச்சிருக்கு இவங்களுக்கு. ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம இதுல புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பேக் ஹிஸ்டரி இந்த நாளாகம புத்தகம்ன்றது. ஏன்னா இது வந்து இந்த பைபிள்ல நாளாகமம் இருக்கு இல்லையா, 1 நாளாகமம் 2 நாளாகமம், அதை பத்தின நான் பேசல. அந்த புக்கு கிடையாது. பைபிள் புக்ஸ்ல வந்து நம்ம பாக்குறோம் ஃபர்ஸ்ட் கிரானிக்கல் செகண்ட் கிரானிக்கல்ஸ் 1 நாளாகமம் 2 நாளாகமம்னு போட்டிருக்கிறது. அது வந்து பைபிள் புக்ல ஒரு பேர் இருக்கு. ஆனா இது நான் சொல்றது என்ன அப்படின்னா நாளாகம புத்தகம்னு வேற ஒரு புத்தகம் இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ராஜாக்களினுடைய தினசரி பதிவு அப்படின்றாங்க, ஒரு டைரி மாதிரி. ஓகே, இப்ப இதுல நாளாகம புத்தகம் அப்படின்றதுக்கு அர்த்தம் தெரியுமா? ஒவ்வொரு நாள் நடந்த நிகழ்ச்சியும் சொல்லிடுறது அதுல. அதான் கிரானிக்கல்ஸ்னா அடுக்கடுக்கா அடுத்து அடுக்கிக்கிட்டே வர்றது. நாளாகமம்னா ஒவ்வொரு நாளுக்கான ஆகமங்கள், அங்க இன்னைக்கு என்னெல்லாம் டீடைல்ஸ் நடந்துச்சுன்னு ஒவ்வொரு நாளுக்கான ஒரு ஆகமங்கள்ன்றது வந்து ரெக்கார்ட் மெயின்டெனன்ஸ். அதுதான் வந்து ஒரு டைரி மாதிரி. இன்னைக்கு டேட்ல நம்ம வந்து டைரி எழுதுற பழக்கம் இருக்கும்ன்றாங்க. ஒவ்வொரு நாள் நடந்தது முடிஞ்ச உடனே அந்த டைரியில எழுதுவாங்க. ஸோ இந்த மாதிரி ராஜாக்களினுடைய காலத்துல வந்து ஒவ்வொரு ராஜாக்களுக்கும் ஒரு நாளாகம புத்தகம் இருந்துச்சு. அவர்களுடைய டைரி மெயின்டெனன்ஸ் நாளாகம புத்தகத்துல அவங்க எழுதி வைக்கிறது. சோ இது நமக்கு எப்படி தெரியும் இப்படி நாளாகம புத்தகம் இருந்துச்சுன்னு? இந்த நாளாகம புத்தகம்ன்றது எல்லாருக்கும் புரிஞ்சு இல்லையா? மீதி பேர்லாம் கூட புரிஞ்சிச்சு. ஏன்னா ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேட்டுருங்க நிறுத்திட்டு.
டவுட் இருந்துச்சுன்னா கேட்டுட்டு நிறுத்திட்டு சொன்னீங்கன்னா நான் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் திரும்ப. ஸோ இந்த 4ஆம் புத்தகத்தை புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த 4ஆம் புத்தகம்ன்றது வந்து பைபிள்ல இல்லாத அந்த 1 4 2 4 அது இல்லாத புத்தகம். எல்லா ராஜாக்களுக்கும் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அது வந்து நாள் ஆகமம்ன்றதே அந்த பேர்லயே வந்துருது. டைரி மாதிரி கிரானிக்கல்ஸ் ஒண்ணுக்கு அடுத்து அப்படியே லைன் லைனா அடிக்கடிக்கு வைக்கிற மாதிரி அவங்களுடைய ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்றது. ஸோ இது நமக்கு எப்படி தெரியும் இந்த 4ஆம் புத்தகங்கள் இருக்கு அப்படின்றது நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதுல முதல் ஒவ்வொரு விஷயம் ராஜாவுக்கும் ஒவ்வொரு வரும். ராஜாக்கும் 4ஆம் புத்தகங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு 2-3 ராஜாக்களோட இது பார்க்கலாம். அது புரிஞ்சுக்கிறதுக்காக அப்படி ஒரு புக் இருக்குன்றதுக்கு. இஸ்ரவேலின் ராஜாக்களுக்கு தனியா ஒரு 4ஆம் புத்தகம் இருக்கு. அதுக்கு ஒரு 2 வசனம் படிக்கலாம். இஸ்ரவேல் ராஜாக்களுக்கான 4ஆம் புத்தகம் 1 ராஜாக்கள்ல 14வது அதிகாரத்துல 19வது வசனம் 14 19. ஒன்னு ராஜாக்கள்ல யெரொபெயாம் யுத்தம் பண்ணினதும் ஆண்டதுமான அவனுடைய மற்ற வர்த்தமானங்கள் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. அப்போ அவங்களுடைய மற்ற வர்த்தமானங்கள், அவங்களுடைய எல்லா செயல்களும் எல்லா காரியங்களும் இஸ்ரவேல் ராஜாக்களின், அப்ப இஸ்ரவேல் ராஜான்னு ஒண்ணு இருக்கு, யூதாக்களின் ராஜாக்கள்னு ஒண்ணு இருந்துச்சு. ரெண்டு பிரிஞ்சு இருக்கு. அப்ப அதுல இஸ்ரவேலின் ராஜாக்கள் 4ஆம் புத்தகம் வச்சிருக்காங்க. அந்த புத்தகத்தில் எல்லாமே வர்த்தமானங்கள், எல்லாமே மற்ற வர்த்தமானங்களும் எல்லா டீட்டெயில்ஸும் அதுல எழுதியிருக்கு. நாள் ஆகமம்னா ஒவ்வொரு நாளும் அந்த ராஜாக்கு என்னென்ன காரியங்கள் நடந்துச்சு, என்ன நிகழ்வுன்றத அதுல ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறது, ஹிஸ்டரி மாதிரி. அதே இதுல இன்னொரு வசனமும் படிச்சிடலாம். 16ல 1 ராஜாக்கள்லயே 16ல 14வது வசனம் 14 29 வருது. 14 29 லைனா நிறைய இதுல இருக்கு. அதாவது இந்த யெரொபெயாம் பத்தி, அது வந்து ரெகொபெயாம் பத்தி யூதாவுடைய ராஜாக்களின் 4ஆம் புஸ்தகத்தில் அளவு எழுதியிருக்கிறதுன்னு 29வது வசனம். ஆமா 29 யூதா. நம்ம அடுத்தது இஸ்ரவேல் ராஜாக்களுடைய 4ஆம் புஸ்தகம் யெரொபெயாம் பத்தி. அது 29வது வசனத்துல ரெகொபெயாமின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் யூதாவுடைய ராஜாக்களின் 4ஆம் புஸ்தகத்தில். இது அடுத்தது வருது, அடுத்த பாயிண்ட்ல. ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம இஸ்ரவேலின் ராஜாக்கள் அப்படின்றதுல ஒரு 2 வசனம் பாத்திரலாம். அடுத்தது யூதாவுடைய ராஜாக்கும் தனியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுல 2 வசனம் பார்த்தலாம். அதுல 14 49 29 வருது. இப்ப இதுல வந்து 1 ராஜாக்களே 14 மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் இஸ்ரவேல் ராஜாக்களின் 4ஆம் புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. அப்ப கன்ஃபார்மா நமக்கு நிறைய வசனங்கள் இருக்கு. நான் சும்மா பேருக்கு அந்த சைஸ்ல சின்னதா இருக்க மாதிரி 2 வசனங்கள் எடுத்திருக்கேன். ஏன்னா நமக்கு வேண்டியது இஸ்ரவேலின் ராஜாக்களின் 4ஆம் புஸ்தகம்னு ஒரு ரெக்கார்ட் புஸ்தகம் வெயிட்டேன் ஆயிருக்கு. இஸ்ரவேல்ல ஏகப்பட்ட ராஜாக்கள் இருக்காங்க, ஒவ்வொருத்தரா வந்துகிட்டு இருந்திருக்காங்க. அப்போ ஒவ்வொரு ராஜாக்கள் இருக்கும் போதும் இஸ்ரவேல்ல இருக்கக்கூடிய ராஜாக்கள் ஒவ்வொருத்தருக்கும் வாழ்ந்த நாட்கள்ல ஒவ்வொருத்தருக்குமே வந்து அது ஒவ்வொரு நாளும் ரெக்கார்ட் பண்ணிருக்கு. அது வந்து மிஸ்ஸே ஆகாத மாதிரி டெய்லி ரெக்கார்ட்ஸ். ராஜா என்ன கஷ்டப்பட்டாரா, நல்லா இருந்தாரா, சந்தோஷமா இருந்தாரா, என்ன போச்சு வந்துச்சு, எல்லா விஷயமும் எழுதியிருக்கும். அதே மாதிரி இப்ப நம்ம இஸ்ரவேல் ராஜாக்கள் பார்த்த மாதிரி அடுத்தது யூதாவினுடைய ராஜாக்கள் தனியா பிரிஞ்சிருந்துச்சு. இப்ப அதுல வந்து முதல் வருஷம் இப்ப ஆன்டி நீங்க சொன்ன அந்த 14ல 29 அது வந்து யூதாவுடைய ராஜாக்கள். படிங்க. ரெகொபெயாமின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் யூதாவுடைய ராஜாக்களின் 4ஆம் புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. அப்ப யூதாக்களுக்கு அந்த ராஜாக்களுக்கும் தனியா ஒரு 4ஆம் புஸ்தகம் இருக்கு, அதில் அல்லவோ எழுதியிருக்கு அப்படின்னும் போது அங்கேயும் ஒரு 4ஆம் புஸ்தகம் மெயின்டைன் ஆயிருக்கு. இப்ப ஒரு இது மட்டும்தான். இது எதுக்காக 2 வசனம் கொடுக்குறேன்னா, இத வந்து பைபிள்லயே நமக்கு ஏகப்பட்ட ரெக்கார்ட்ஸ் இருக்கு. இப்படி ராஜாக்களுக்கு 4ஆம் புஸ்தகம் மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்கன்றது நமக்கு தெரியறதுக்கு. இது எதுக்காகனா அந்த சாம்வேல்ன்ற பேர் அங்க எப்படி வச்சுன்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இப்ப இவ்வளவும் போய்கிட்டு இருக்கோம். இப்ப இதுல 1 ராஜாக்கள்ல 22வது அதிகாரத்துல 45வது வசனம் பாருங்க. 1 ராஜா 22ல 45. யோசபாத்தின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் காட்டிய வல்லமையும் அவன் பண்ணின யுத்தமும் யூதாவுடைய ராஜாக்களின் 4ஆம் புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. மறுபடியும் இங்கேயும் வந்து யூதாக்களுடைய யூதாவுடைய ராஜாக்களின் 4ஆம் புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கு அப்படின்னும் போது இங்க இஸ்ரவேல் ராஜாக்களுக்கு தனியா ஒரு 4ஆம் புஸ்தகம் மெயின்டைன் பண்ணிருக்காங்க. யூதானுடைய ராஜாக்களின் புஸ்தகத்துக்கும் தனியா 4ஆம் புஸ்தகம் மெயின்டைன் ஆயிருக்கு. ஓகே,
இப்ப அந்த காலத்துல வாழ்ந்தவங்கள இஸ்ரவேல்னு சொல்லும் போது இஸ்ரவேலர்கள் யூத நார்தர்ன் கிங்டம் சதர்ன் கிங்டம்ன்றது ரெண்டா பிரிஞ்சிருந்துச்சு. அந்த ரெண்டு ராஜ்யங்கள்ல வாழ்ந்த ராஜாக்களுக்கு மட்டும் தான் இந்த மாதிரி நாளாக புஸ்தகம் வச்சிருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. அந்த காலத்துல வாழ்ந்த எல்லா ராஜாக்களுமே நாளாக புஸ்தகம் வச்சிருக்காங்க. எப்படி நமக்கு தெரியுது அப்படின்ட்டு இன்னொரு வசனம் பார்த்துடலாம். எஸ்தர் புத்தகத்துல 2வது அதிகாரத்துல 23வது வசனம். எஸ்தர் 2:23. எஸ்தர் 2வது அதிகாரம் 23வது வசனம். அந்த காரியம் விசாரிக்கப்படுகிற போது அது மெய் என்று காணப்பட்டது. ஆகையால் அவர்கள் இருவரும் மரத்திலே தூக்கி போடப்பட்டார்கள். இது ராஜ சமூகத்திலே நாளாகம புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. ராஜ சமூகத்திலே நாளாகம புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லி எஸ்தர்ல ஒரு சம்பவம் வருது. அப்ப இந்த எஸ்தர் புத்தகத்துல இருக்கக்கூடிய அந்த நாளாகம புஸ்தகம் ராஜ சமூகத்துல இருக்குன்னா அது எந்த ராஜாவினுடைய சமூகத்துல இருந்த புஸ்தகம்? அகாஸ்வேரு ராஜா. அகாஸ்வேரு ராஜா. எஸ்தர் 1:1 படிச்சிடலாமே, மற்றவங்களுக்கும் தெரியறதுக்கு ஈஸியா இருக்கும். எஸ்தர்ல 1 அதிகாரம் 1 வசனம். இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் உள்ள 127 நாடுகளையும் அரசாண்ட அகாஸ்வேருவின் நாட்களிலே சம்பவித்ததாவது. போதும். இப்ப அகாஸ்வேருன்ற ராஜாவினுடைய நாட்களிலே சம்பவித்த காரியத்தை குறித்து சொல்லும் போது அந்த ராஜாவுடைய நாளாகம புத்தகம் அந்த சபையில உள்ள நாளாகம புத்தகத்துல இருக்கிறத பார்த்து செஞ்சாங்க அப்படின்னு இருக்கு. இப்ப இந்த அகாஸ்வேரு ராஜா இஸ்ரவேலின் ராஜாவா யூதாவின் ராஜாவா? அவன் யூதாவின் ராஜா இல்ல. கண்டிப்பா யூதாவின் ராஜா இல்ல. அப்ப அந்த அகாஸ்வேரு ராஜா எந்த இதனுடைய ராஜா? இஸ்ரேல் ராஜாவும் இல்ல. இஸ்ரவேலின் ராஜாவும் இல்ல. வெரி குட். அப்போ ஆமா இப்ப ரெண்டுமே அதாவது யூதா ராஜாவும் கிடையாது, இஸ்ரவேல் ராஜாவும் கிடையாது, அகாஸ்வேரு ராஜா. அப்ப அந்த ராஜாவினுடைய சமூகத்துல இருந்து நாலாம் புத்தகத்தை வச்சு பார்த்து ஒரு இது வந்திருக்கு. அப்ப இந்த அகாஸ்வேரு ராஜா எந்த ஊர் ராஜா அப்படின்றத பார்க்கணும் அப்படின்னா அதே எஸ்தர்ல 1 அதிகாரத்துல 2வது வசனம் வாசிங்க. ராஜாவாகிய அகாஸ்வேரு சூசான் அரண்மனையில் இருக்கிற தன் ராஜ்யத்தின் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தான். ஓகே. எந்த அரண்மனையின் மீது? சூசான் அரண்மனை. இப்ப இந்த சூசான் அரண்மனை எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பெர்ஷியால இருக்கு. அப்ப சூசான் அரண்மனையில இருக்கிற ராஜா, சூசான் அரண்மனை சூசான்றது ஒரு இடம், அந்த இடத்துல இருக்க அரண்மனையில இருந்து. அப்ப சூசான் எங்க இருக்குன்னு பார்த்தா பெர்ஷியா. அப்ப யார் எந்த நாட்டுடைய ராஜா அப்படின்னு பார்த்தோம்னா பெர்ஷியாவினுடைய ராஜா. அப்ப அவங்களுமே என்ன பண்ணிருக்காங்க, இந்த நாளாகம புத்தகத்தை மெயின்டைன் பண்ணிருக்காங்க. இஸ்ரவேலின் ராஜாக்கள் இல்லாம மற்ற ராஜாக்களும். இப்ப அதே விஷயத்த இன்னும் தெளிவாவே டைரக்டாவே ஒரு வசனம் இருக்கு. எஸ்தர்ல 10வது அதிகாரத்துல 2வது வசனம் படிங்க. எஸ்தர் 10:2. வல்லமையும் பராக்கிரமுமான அவனுடைய எல்லா செய்கைகளும் ராஜா பெரியவனாக்கின மொர்தெகாயினுடைய மேன்மையின் விற்த்தாந்தமும் மேதியா பெர்சியா ராஜாக்களின் நடபடி புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. ஓகே. அப்போ இந்த நடபடி புஸ்தகம்ன்றதும் இந்த நாளாகமம்ன்றதும் ஒரே வார்த்தை தான். தமிழ்ல இந்த இடத்துல வேற மாதிரி இப்படி மொழிபெயர்த்திருக்காங்க. நடபடி புஸ்தகம் ராஜாவின் நடபடினா ராஜா ஒவ்வொரு நாளும் நடக்கிற அவருடைய காரியங்களை எழுதுற புஸ்தகத்துலதான் நடபடி புஸ்தகம் அப்படின்ட்டு இருக்கு. சோ இதுவும் அந்த வார்த்தையும் ஒரே வார்த்தை தான். அப்போ மேதிய பெர்சிய ராஜாக்களின் நடபடி புஸ்தகம்னா அப்ப மேதிய பெர்சிய ராஜாக்களும் என்ன வச்சிருந்திருக்காங்க, இந்த நாளாகமம் புஸ்தகங்களை வச்சிருக்காங்க. இப்போ இந்த முழு சம்பவத்தையும் ராஜாவினுடைய தினசரி பதிவு பண்ற நாளாகம புத்தகத்துல பதிவு செய்தவங்க கிட்ட யார் போய் சொல்லியிருக்க முடியும்? அந்த நிகழ்ச்சியை நேர்ல பார்த்தவங்க சொல்லி இருக்கணும். இப்ப இந்த சவுலுக்கும் சாமுவேலுக்கும் இடையிலான ஒரு சம்பாஷணை நடந்துச்சு. இந்த காரியங்கள் காத் மற்றும் அந்த நாத்தான் தீர்க்கதரிசி எழுதியிருக்காங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு அந்த ரெக்கார்ட்ஸ் எங்க கிடைச்சிருக்கும் அப்படின்னு பார்க்க போனோம்னா அதுக்குதான் இந்த நாளாகம புத்தகத்தை பத்தி பார்க்க போனோம். அப்ப இந்த நாளாகம புத்தகத்துல இருந்து இந்த காரியங்களை எடுத்து அவங்க எழுதியிருக்காங்க அப்படின்றது தெரியுது. அப்ப இந்த நாளாகம புத்தகத்துல எழுதினவங்களுக்கு யார் இதை சொல்லியிருக்க முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா சவுல் கூட யாராவது இருந்தாங்கன்னு ஞாபகம் இருக்கா?
Then said Saul unto சால் சர்வன்ட் இருந்தாங்க. நம்ம 1 சாமுவேல்ல 28ல 8வது வசனம் படிங்க. அப்பொழுது சவுல் வேஷம் மாறி வேறு வஸ்திரம் தரித்து கொண்டு அவனும் அவனோடே கூட 2 பேரும் ராத்திரியிலே அந்த ஸ்திரீயினிடத்தில் போய் சேர்ந்தார்கள். அப்ப சவுல் மட்டும் அங்க போல, அவனோட கூட 2 பேர் சேர்ந்து போயிருக்காங்க அந்த ஸ்திரீயின் இடத்துக்கு. போயிட்டு அவங்க எல்லாம் முடிச்சுட்டு அதே அதிகாரத்துல 28லயே வந்து 25வது வசனம் படிங்க. சவுலுக்கும் அவன் ஊழியக்காரருக்கும் முன்பாக கொண்டு வந்து வைத்தாள். அவர்கள் புசித்து எழுந்திருந்து அந்த ராத்திரியிலே புறப்பட்டு போனார்கள். அப்போ அங்க வந்து அந்த பீஃப் கிரேவி சப்பாத்தி மாதிரி ஏதோ செஞ்சு எடுத்து எல்லாம் வைக்கிறாங்க. அதை வந்து கடைசி அவங்க சாப்பிட்டுட்டு சவுலும் அவன் ஊழியக்காரருக்கு முன்பாக கொண்டு வந்து வைக்கிறான். அப்ப அங்கதான் கூட இருக்கிறாங்க. அப்ப இது வந்து சம்பவம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த 2 பேரும் சவுலோட கூட போறாங்க. இது அந்த சம்பவம் எல்லாம் முடிஞ்ச பிறகு சவுல் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி உட்கார்ந்து படுத்து கிடப்பாரு. அதுக்கப்புறம் அவரை எழுப்பி எல்லாம் இது பண்ணிட்டு அவரும் அவர் ஊழியக்காரருக்கு முன்பாக கொண்டு வந்து வைக்கிறார். அவர்கள் புசித்து எழுந்திருத்து அந்த ராத்திரியிலே புறப்பட்டு போனார்கள். அப்ப அந்த முழு சம்பவமும் ஆரம்பிக்கிறதுல இருந்து முடிஞ்சு அவங்க வெளியே போற வரைக்கும், வந்ததுல இருந்து போன வரைக்கும் கூட 2 பேர் கூடவே தான் இருந்திருக்கிறாங்க சவுலோட சேர்ந்து. அடுத்த நாள் சவுல் வந்து யுத்தம் பண்ண போய் யுத்தத்துல மறிச்சிடறாரு. அப்போ அடுத்த நாளே போய் நேரா இந்த சம்பவத்தை இது பண்ண முடியாது. அப்ப அந்த 4ஆம் புத்தகத்துல அதை பதிவேடுறதுக்கு, அதை சொல்றதுக்கு, சவுலுக்கு என்ன நடந்துச்சு அன்னைக்கு ராத்திரி, அதுக்கு முந்தின நாள் ராத்திரி அவர் என்னெல்லாம் ஆனாரு அப்படின்னு சொல்றதுக்கு இந்த காரியத்தை அந்த 2 பேரை தவிர வேற யாரும் போய் அந்த 4ஆம் புத்தகத்துல ரெக்கார்ட் பண்றவங்க கிட்ட போய் சொல்லியிருக்க முடியாது. கரெக்டா? சோ அந்த 2 பேர் தான் போய் சொல்லியிருக்கணும். அப்ப இந்த 2 பேரும் வந்து சவுல் கூட இந்த 2 பேர் தான் இந்த சம்பவத்தை பார்த்தவங்க. அவங்க தான் வந்து அந்த ராஜாக்களுடைய தினசரி பதிவு செய்யக்கூடிய அந்த 4ஆம் புத்தகத்துல பதிவு செய்யறவங்க கிட்ட போயிட்டு இந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்லியிருக்க முடியும். இப்ப இந்த வேதாகமத்துல வரலாற்று புத்தகங்கள்னு இருக்கு இல்லையா, அதுல உள்ள சம்பவங்கள், அதுல சவுல் சாமுவேலினுடைய இந்த சம்பவம் எல்லாம் சேர்ந்து வருது இல்லையா, இது உட்பட எல்லாமே எங்க இருந்து எழுதுறாங்க அப்படின்னும் போது, இப்ப அந்த காத் தீர்க்கதர்சியும் நாத்தான் தீர்க்கதர்சியும் அந்த சம்பவத்துல கூட போய் இல்லை. 2வது வந்து இப்போ நமக்கு இன்னைக்கு அதுக்கு டைம் இருக்காது, இப்பயே 7:30 கிட்ட ஆக போகுது, அதனால இப்ப ரஷ்அப் பண்ண வேண்டாம். நாளைக்கு வந்து நம்ம அடுத்த வாரம் பார்க்கும்போது இந்த சம்பவங்கள்லாம் எப்படி இது வேதாகமத்துக்குள்ள வந்துச்சு அப்படின்றத நம்ம பார்ப்போம். அதோட இன்ஸ்பிரேஷன்லாம் என்ன, தேவ ஆவியினால், இப்ப நமக்கு தெரியும் வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, உண்மைதானே? அப்போ தேவ ஆவியினால்தான் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னும் போது இந்த சம்பவங்கள் இப்ப நமக்கு வந்து பவுலோடைய நிருபத்துல இருந்து வரக்கூடிய டீச்சிங்கா இருக்கட்டும், இல்ல நிறைய தீர்க்க தரிசனங்கள் இருக்கு. பழைய ஏற்பாட்டிலேயே ஏகப்பட்ட தீர்க்க தரிசனங்கள். நிறைய பேர் சங்கீத புத்தகத்தை வந்து வெறும் பாட்டு பாடுற புத்தகமாவும் ஆறுதலின் புத்தகமும் நினைப்பாங்க. ஆனா அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, முக்காவாசி அது தீர்க்க தரிசனம். சங்கீத புத்தகம் வந்து ஒரு தீர்க்க தரிசன புத்தகம்ன்றதே பாதி பேர் தெரியாது. சோ அப்படிப்பட்டதான அதுல பாதி தீர்க்க தரிசனங்கள் இனிமேல் தான் நிறைவேறவே போகுது. சோ அப்ப அதெல்லாமே வந்து தேவ ஆவியினால் எழுதப்பட்டு அவர்களை அந்த சூழ்நிலையில வச்சு அவங்க அந்த சங்கீதத்தை பாட வச்சு, அந்த சங்கீதம் வந்து ஏதோ அவர்களுக்கு அந்த சூழ்நிலையில இருந்த மாதிரி இருக்கும், ஆனா அது வந்து ஒரு தீர்க்க தரிசனமா இருக்கும். அந்த மாதிரி ஏகப்பட்ட காரியங்கள் வேதாகமத்துல தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கு. அது நமக்கு ஈஸியா தெரியும். அதே மாதிரி இப்ப மோசே வந்து இந்த சிருஷ்டிப்பினுடைய இதெல்லாம் எழுதுறாரு. ஆதியாகமம் யாத்ராகமத்துல எல்லாம் எழுதிட்டு வர்றாரு. அப்ப ஆதியாகமத்துல வந்து ஆதாமை இப்படி சிருஷ்டித்தாரு, பூமி இப்படி சிருஷ்டித்தாரு, 7 நாள்ல சிருஷ்டித்தாருன்னு சொல்லி யாருமே வந்து அவருக்கு சொல்லல. அது தேவ ஆவியினால் எழுதப்பட்டுச்சுன்னு நமக்கு ஈஸியா புரிஞ்சிருது. ஏன்னா அதை வந்து லிட்டரலா பார்த்த ஆள் கிடையாது, ஆனா அதை எழுதுறாரு, தேவ ஆவியினால் அருளப்பட்டு எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் நடந்த சம்பவங்கள் இதெல்லாத்தையும் வந்து அவங்க காணான சுதந்திரிப்பாங்க. நீங்க இப்படி எல்லாம் இருக்கணும், இப்படி எல்லாம் இருக்கணும், உங்களுக்கு இப்படி செஞ்சீங்கன்னா இந்த ஆசீர்வாதம் வரும், செய்யலைன்னா இந்த மாதிரி சாபம் வரும். சோ அதெல்லாம் இஸ்ரவேலுக்கு கொடுக்கும் போது அதுவும் தேவ ஆவியினால் அருளப்பட்டு எழுதப்படுது. நியாயப்பிரமாணம் ஆவியினால் எழுதப்பட்டு அருளப்பட்டு வருது. அப்ப இதெல்லாம் இருக்கு. புதிய ஏற்பாட்டுல வரும்போது சுவிசேஷங்கள்ல இயேசு கிறிஸ்து செய்த காரியங்கள்லாம் வரும்போது அவருடைய உபதேசங்கள் வந்து நியாயப்பிரமாண உபதேசத்துல இருந்து மாறி ராஜ்யத்திற்கான புது உடன்படிக்கைக்கான உபதேசமா வரும்போது அதுவும் நமக்கு புரியுது, தேவ ஆவியினால் அருளப்பட்டு எழுதப்பட்டிருக்குன்ட்டுன்னு நிறைய காரியங்கள் இருந்தாலும் அதுல வருது. அதே மாதிரி நிருபங்கள்ல பார்த்தாலும் எல்லா உபதேசங்களும் ஓகே இதெல்லாம் வந்து தேவ ஆவியினால் தான் அருளப்பட்டு எழுதப்பட்டிருக்குன்னு ஈஸியா நமக்கு புரிஞ்சுக்க முடியுது.
இப்ப வரலாற்று சம்பவங்கள்னு சொல்லும் போது இந்த 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் 1 நாளாகமோ 2 நாளாகமோ இந்த மாதிரி புக்கெல்லாம் இருக்கு இல்லையா, 1 சாமுவேல் 2 சாமுவேல், இது எல்லாமே வந்து இஸ்ரவேலினுடைய ராஜாக்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்ற சம்பவங்கள் தான். ஏகப்பட்ட விஷயங்கள் அதுல இருக்கு. இது எல்லாம் எழுதப்படும் போதே அப்படியே அந்த டைம்ல எழுதுனாங்களான்னா கிடையாது. இதெல்லாம் வந்து ஏற்கனவே ஒவ்வொரு நாளும் வந்து என்னென்ன நடக்குது அப்படின்றது எல்லா ராஜாக்களும் அவர்கள் நாளாகம புத்தகத்தை மெயின்டைன் பண்ணாங்கன்னு பார்த்துட்டோம். அத வசனத்துல இருந்தே இஸ்ரவேலின் ராஜாக்களுக்கும் நாளாகம புத்தகம் இருந்துச்சு, யூதா ராஜாக்களுக்கு நாளாகம புத்தகம் இருந்துச்சு. அதை விட்டுட்டு இஸ்ரவேலுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு மேதிய பர்ஷிய ராஜாக்கள் கூட அந்த காலத்துல நாளாகம புத்தகம் வச்சு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அது வந்து டைரி, அவங்களுடைய டெய்லி ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்றதுக்கு. அதுக்கு வந்து ஒரு ஆளை போட்டே ரெக்கார்ட் மெயின்டெனன்ஸே தனியா இருந்திருக்கு. இதை வச்சுதான் வந்து ஈவன் பின்னாடி ரொம்ப காலத்துக்கு அப்புறம் தேவாலயம் கட்டப்படும் போது அவங்களுக்கு வந்து அந்த ஆர்டர்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கான்றத பார்க்கும்போது ராஜா வந்து அந்த நாளாகம புத்தகத்துல எடுத்துட்டு வான்னு சொல்லி அதுல பார்க்கும்போது இதுல பதிவு பண்ணி எல்லாம் சாங்ஷன் ஆயிருந்திருக்குன்னு அதை வச்சுதான் கண்டுபிடிச்சு தேவாலயத்தை கட்டுறதை அவங்களுக்கு தடை செய்யாதீங்கன்னே சொல்லுவாங்க. ஸோ இப்படி நிறைய அந்த நாளாகம புத்தகன்றது வந்து ஒரு பெரிய பங்கு வகிச்சுக்கிட்டு வந்திருக்கு ஒவ்வொரு ரெக்கார்டும். அப்போ இவ்வளவு ரெக்கார்டு இருக்கும்போது பைபிள்ல 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் 1 நாளாகவும் 2 நாளாகவும் இதெல்லாம் இருக்கிறதுக்கான காரணம் என்ன? ஃபர்ஸ்ட், அப்ப அதுல இருக்கிறதெல்லாம் வந்து தேவ ஆவியினால் அருளப்பட்டு எழுதுச்சா? ஏன்னா ஏற்கனவே இருக்கிற சம்பவம், ஏற்கனவே நடந்த சம்பவம், எல்லாம் வரலாற்றுல இருக்கிறது, எல்லாமே இதுல இருந்தது, நாளாகம புத்தகங்கள்ல இருக்கிறது. அப்ப அது தேவ ஆவியினால் அருளப்பட்டு எழுதப்பட்டவைகளா? இல்ல, ஒரு கேள்வி. இல்ல, ஹிஸ்டரி. அப்போ பைபிள்ல வந்து இந்த நம்ம இப்ப ஒரே ஒரு வசனத்தை மட்டும் படிச்சிருவோம், ஏன்னா டைம் இல்லை இன்னைக்கு அதுக்குள்ள போகணும், அடுத்த வாரம் தான் பார்க்க போறோம். 2 தீமோத்தேயு 3:16. 2 தீமோத்தேயு 3:16. 16. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக. சரி, அது அப்படியே போகுது. நான் இந்த 3:16 என்ன போட்டிருக்கேன்னா, வேத வாக்கியங்கள் வரலாற்று புத்தகங்களை தவிர்த்து மீதி எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்குன்னு எழுதி இருந்துருச்சுன்னா நம்ம இன்னைக்கு சொன்னது கரெக்டா இருந்திருக்கும். ஆனா என்ன போட்டிருக்குன்னா வேத வாக்கியங்கள் எல்லாம் அப்படின்னும் போது கன்ஃபார்மா வேத வாக்கியங்கள் எல்லாம் அப்படின்னு சொல்லும் போது 1 நாளாகவும் 2 நாளாகவும் 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் 1 சாமுவேல் 2 சாமுவேல் எல்லாமே என்னது? தேவ ஆவியினால் அருளப்பட்ட வேத வாக்கியங்கள். அப்போ ஜென்ரலா வந்து இப்ப நம்ம முடிச்சிடலாம் ஒரு 2 நிமிஷத்துல, அடுத்த வாரம் இதை கண்டினியூ பண்ணி அப்படியே போகலாம். இதுல என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா எல்லாமே தேவ ஆவியினால் அருளப்பட்டு எழுதப்பட்டவைதான். அப்ப இன்ஸ்பயர்ட் அப்படின்றது ஏன் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, இப்ப வந்து நாளாகம புத்தகம் இருந்துச்சு. அந்த நாளாகம புத்தகத்துல உதாரணத்துக்கு இப்ப சவுலே எடுத்துக்கலாமே. சவுல் வந்து 1 சாமுவேல் ஆரம்பிக்கும் போது சாமுவேல் வந்து 1 சாமுவேல் ஆரம்பிக்கும் போது சாமுவேல் வந்து சவுலை தேர்ந்தெடுக்கிறாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து ராஜா வேணும்னு கேட்கறாங்க. சவுலை தேர்ந்தெடுக்கிறாரு. சவுல் ராஜாவா ஆகுறாரு. அதுல ஆரம்பிச்சு சவுல் எத்தனை வருஷம் ஆட்சி செஞ்சாருன்னு போன வாரம் பார்த்தோம். போன இதுல ஞாபகம் இருக்கா? 40 வருஷம். அப்ப 40 இயர்ஸ் அவரு ஆட்சி செஞ்சிருக்காருன்னா 40 வருஷத்துக்கு ஒரு வருஷத்துல 365 நாள். அவங்க காலகட்டத்துல அவங்க கேலண்டர்ல 360 நாள் வரும், அப்படி வச்சுக்கலாம். ஸோ 360 நாள் இன்டு 40 வருஷம் போட்டிருந்தா எத்தனை புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் பண்ணிருக்கணும் நாளாகமத்துல? சவுலுடைய ஒவ்வொரு சம்பவமும் அந்த நாளாகம புத்தகத்துல ரெக்கார்ட்ல இருக்கும். அவர் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணார், ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணார், ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணாரு. ஆனா பைபிள்ல நமக்கு சவுல் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணாருன்னு கொடுக்கல. 40 வருஷத்தை வெறும் ஒரு 6-7 அதிகாரங்கள்ல ஒரு 20 அதிகாரத்துல வச்சுக்கலாமே. 9வது அதிகாரத்துக்கிட்ட தான் அவர் செலக்ட் பண்ணி கொடுத்து வர்றாரு. 28வது அதிகாரம் 30வது அதிகாரத்துக்குள்ள செத்தே போயிடுறாரு. அந்த 40 வருஷம் முடிஞ்சு போயிடுது. அப்ப அந்த 40 வருஷ காலத்தை நமக்கு பைபிள்ல வந்து தெரிந்தெடுத்து எது வேணும் எது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பதிவு பண்ணப்பட்டிருக்கு. இப்ப நாளாகம புத்தகம் வந்து எல்லா ரெக்கார்ட்ஸும் இருக்கு. அது தேவ ஆவியினால் அருளப்பட்டது கிடையாது. ரைட்டா? இது என்ன பாதியில விட்டுட்டா அது ஒரு மாதிரி கன்ஃபியூசிங்கா இருக்கும்னு சொல்லிதான் இதை வரைக்கும் முடிச்சிடும். நம்ம நெக்ஸ்ட் வீக் இதுல திரும்பவும் கொஞ்சம் கண்டினியூஸா வசனம்லாம் சேர்த்து பார்த்து நம்ம வருவோம். இப்ப சும்மா இந்த க்ளோசிங்காக சொல்லிடுறேன். நாளாகம புத்தகத்துல இருக்கிற எல்லாமே வந்து தேவ ஆவியினால அருளப்பட்டது கிடையாது. அது வந்து ரெக்கார்டு.
அந்த சம்பவத்தை வந்து ரெக்கார்ட் பண்றதுக்கு 2 பேர் இருப்பாங்க. அவங்க வந்து ஒவ்வொரு நாளும் நடந்த விஷயங்களை ரெக்கார்ட் பண்ணி அது மொத்தமா லெக்சரா வச்சிருப்பாங்க. அவருடைய 40 ஆண்டு காலம், அதுக்கடுத்து வந்த ராஜாக்கு அவரு எத்தனை ஆண்டு இருந்தாரோ எல்லா ராஜாக்களுக்கும் டெய்லி ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல எல்லாமே வேத வாக்கியம் எடுத்து நமக்கு கொடுக்கப்படல பைபிள்ல. அப்ப அதுல இருந்து நமக்கு என்ன தேவைன்றதுதான் தேவ ஆவியினால் அருளப்பட்டு அந்த 4ஆம் புத்தகத்துல இருந்து எடுத்து கொடுக்கப்பட்டிருக்கு. புரியுது இல்லையா? அப்ப 4ஆம் புத்தகம் நான் சொல்றது பைபிள் நாளாகமும் இல்ல, ராஜாக்களினுடைய 4ஆம் புத்தகம். சோ அதுல இருக்கிறது வந்து ஹிஸ்டரி எல்லாமே இருக்கு. அந்த ஹிஸ்டரியில இருந்து வேதத்துல என்ன வேணும் அப்படின்னு சொல்லி இவங்க எடுத்து எழுதுனது தேவ ஆவியினால் அருளப்பட்டு எழுதுனது. எல்லா சம்பவமும் தேவ ஆவியினால் அருளப்படல, அது எல்லாமே வரலாற்று புத்தகத்துல இருக்கு 4ஆம் புத்தகத்துல. ஆனா எது தேவையோ வேதாகமத்துல இருக்கிறதுக்கு அது மட்டும்தான் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கு. அப்போ சாமுவேலும் இந்த சவுலும் சந்தித்து அந்த சாமுவேலுடைய மரணத்திற்கு அப்புறம் வந்து இந்த பேசின மாதிரியான உரையாடல் வந்து தேவ ஆவியினால் அருளப்பட்டு தான் 1 சாமுவேல்ல இந்த இடத்துல பதிவு பண்ணப்பட்டிருக்கே தவிர சரித்திரத்துல இருந்து அப்படியே ஒன்று போடல. சரித்திர புத்தகத்துல தனியா இருக்கும், அந்த 4ஆம் புத்தகங்கள்ல தனியா இருக்கு, இந்த ரெக்கார்டெல்லாம் இருக்கு. ஆனா அதுல இருந்து எடுத்து வேதத்துல வந்தது வந்து தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கு. ஸோ இன்னைக்கு இதோட க்ளோஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீக் வந்து எப்படி அந்த 4ஆம் புத்தகத்துல இருந்து இங்க எடுத்து எழுதுனாங்க, எப்படி வந்துச்சு, இது தேவ ஆவியினால் தான் அருளப்பட்டிருக்கு அப்படின்னும் போது அப்போ இந்த இதுல வந்து எப்படி அந்த சாம்பேல்ன்ற வார்த்தை வந்திருக்கு, ஒரு குறி சொல்ற ஆவின்னு போடாம அந்த கன்ஃபியூஷன் இல்லாம வந்திருக்குமே, அதெல்லாம் எப்படி அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம். இந்த வாரம் வேற ஏதாவது டவுட்ஸ், ஏதாவது கேள்வி ஏதாவது இருக்கா? வேற ஏதாவது கேள்விகள் டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா எஸ் பிரதர், கேக்குதா? கேக்குது சிஸ்டர், சொல்லுங்க. புக் ஆஃப் ஜாஷர் இன்னொரு 2 புக்ஸ் அந்த அப்போகிரிஃபல் புக்ஸ் எல்லாம் you think it's not inspired to be in the canon of scriptures? ஆமா அப்படியா? ஆமா. இப்ப அது வந்து ஒரு தனி டாபிக். அது இப்ப ஈவன் ஏனோக்கின் புத்தகத்தை கூட யூதா கோட் பண்றாரு, ஏனோக்கின் புத்தகத்தில் ஏனோக்கு சொல்லி இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைம்ல வந்து தே யூஸ் அந்த ஏனோக்கின் புத்தகத்தை பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஆனா அது இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற ஏனோக்கின் புத்தகம் கிடையாது. ஸோ அந்த ரிலவன்சி அதுல கிடையாது. ஏன்னா அதுல நிறைய கரப்ஷன்ஸ் வந்துருச்சு, 3 விதமான வெரைட்டி இருக்கு. ஆனா இந்த புக் ஆஃப் ஜாஷர் இதெல்லாம் வந்து எடுத்து எழுதின காரியங்களை இவங்க வந்து கோட் பண்றாங்க. இந்த யாசேரின் புத்தகத்திலும் இப்படி இருக்குதே அப்படின்னும் போது யாசேரின் புத்தகம் இன்ஸ்பயர்ட் கிடையாது. தட் இஸ் த புக் ஆஃப் ஜாஷர். தமிழ்ல யாசேரின் புத்தகம்னு வரும். அப்ப அந்த யாசேரின் புத்தகத்துல எழுதியிருக்குன்னு சொல்லி கோட் பண்ற அந்த விஷயம் வந்து இட் வாஸ் இன்ஸ்பயர்ட் இன் த பைபிள். ஆனா புக் ஆஃப் ஜாஷர் வாஸ் நாட் இன்ஸ்பயர்ட். அந்த புக் ஆஃப் ஜாஷர்ன்றதுல வந்து தேவாவினால் அருளப்பட்டது எழுதல. ஆனா அதுல இருக்கிற சில சம்பவங்கள் உண்மையிலேயே நடந்த சம்பவங்கள் இருக்கு. அந்த புக் ஆஃப் ஜாஷர்லயும் பதிவு பண்ணப்பட்ட சம்பவத்தை பைபிள்ல எழுதும் போது தே எம்பசைஸ், பைபிள் எழுதும் போது அவங்க என்ன சொல்றாங்க, புக் ஆஃப் யாசேரின் புத்தகத்திலையும் இப்படி எழுதப்பட்டிருக்கு அப்படின்றத ஜஸ்ட் ஒரு கோட்டிங் தான் கோட் பண்றாங்களே தவிர தட் டசன்ட் மேக் புக் ஆஃப் ஜாஷர் ஆஸ் இன்ஸ்பயர்ட். உங்களுக்கு புரியுது இல்லையா? எப்படி இப்ப நம்ம 4ஆம் புத்தகத்துல இருந்து இந்த சாமுவேலினுடைய சம்பவத்தை எழுதுறோம், சவுல் சாமுவேல் சம்பவத்துல இதுல பதிவு பண்ணப்பட்டிருக்கு. அப்ப பைபிள்ல பதிவு பண்ணப்பட்டனால இந்த பதிவு பண்ணப்பட்ட சம்பவம் வாஸ் இன்ஸ்பயர்ட். ஆனா அந்த 4ஆம் புத்தகம் வந்து வாஸ் நாட் இன்ஸ்பயர்ட். ஆனா அதுல இருந்தா திஸ் போர்ஷன் வாஸ் இன்ஸ்பயர்ட் டு பி ரிட்டன் ஆன் இன் த வேர்ட் ஆஃப் காட். வேதத்துல இது பதிவு செய்யப்படணும்ன்றதான் இன்ஸ்பிரேஷன். அது வந்து அதுல இருந்து எடுத்து பதிவு பண்ணப்பட்டிருக்கு. ஏன்னா ஹிஸ்டரியில் அது ஏற்கனவே நடந்திருக்கு, ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் ஆயிருக்கு. அதே மாதிரிதான் யாசேரின் புத்தகத்திலையும் நிறைய காரியங்கள் இருக்கு. அது எதுவுமே வந்து தேவ ஆவியினால் அருளப்பட்ட விஷயம் கிடையாது. ஆனா இவங்க கோட் பண்ற ஒரு விஷயம் அதுலயும் இருக்குன்னு சொல்லிட்டு they just give a cross reference. அதுதான். புரியுது இல்லையா சிஸ்டர் உங்களுக்கு அது? சோ அதான் வந்து இந்த இன்ஸ்பைரேஷனுக்கும் ஹிஸ்டரிக்கும் உள்ள வித்தியாசம். இப்ப யூதா வந்து ஏனோக்கின் புத்தகத்தை கோட் பண்றாருன்னா அதுல இருக்க அந்த ஒரு சம்பவம் வந்து இட் வாஸ் இன்ஸ்பயர்ட். அந்த சம்பவத்தை பைபிள்ல கோட் பண்ணும்போது இட் பிகம்ஸ் an inspired incident which is mentioned in the Enoch, book of Enoch. That doesn't make the book of Enoch was inspired. Okay, sister? வேற ஏதாவது questions இருக்கா? பிரதர் நீங்க ஏதாவது ஆட் பண்ணுவோம் பிரதர்? இல்ல பிரதர்,
7:40 ஆயிடுச்சு. ஓகே ஓகே, நம்ம அப்ப ப்ரேயர் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். யாராவது ஒருத்தர் ப்ரேயர் பண்ணலாம். யாராவது ப்ரேயர் பண்ணீங்கன்னா க்ளோஸ் பண்ணிடலாம். சிஸ்டர் வசந்தி, நீங்க ப்ரேயர் பண்றீங்களா? ஹலோ சிஸ்டர் ஹேமா ப்ரேயர் பண்ணுங்க சார். நீங்க ப்ரேயர் பண்ணுங்க சிஸ்டர் ஹேமா. Dear good Lord, Heavenly Father, for this time, Lord, we have சிஸ்டர் உங்க வாய்ஸ் கேட்கல. okay. Say it. உங்களுக்கு ஹெட்செட் சரியா இல்லைன்னு நினைக்கிறேன் சிஸ்டர். ஒரு எரையுது சவுண்ட். Hello. இப்ப கேக்குது சிஸ்டர். Dear Heavenly Father, we thank you for this time that you have given us, Lord, as a Bible study group to come, Lord God, to sit at your word and understand your word. And like Mary, we seek your word, Father God. We see you through your word, Lord. Thank you for the clarity of your word that you have given us through Brother Sam and Brother Louis and all. We thank you and we praise you. And thank you for having restored us again after a gap of 2 weeks of break that we took, Lord. But I pray that you would help us, Lord God. Give us the grace to continue in this study, this Bible study, Lord God, even for the weeks to come, to get more clarity on every other questions and every other discussion or doubts we may have regarding death and regarding the scripture, Lord. Father, we praise you, Lord, and I pray for each and every one of our Bible study members. I pray for your grace to abound on them and their families. Thank you for it was William's birthday too, and I thank you for your grace that abounds on him. We especially remember him in his school days and everything. I pray for your grace to abound. Thank you for Brother Sam's family and Brother Louis' family too. We praise you, we give you glory, Lord. In Jesus' name we pray. Amen. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு என் முழு உள்ளமே உள்ளமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை கர்த்தரை ஸ்தோத்திரி, ஸ்தோத்திரி, கர்த்தர் கர்த்தர் செய்த செய்த சகல சகல உபகாரங்களையும் உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். Praise the Lord. Praise the Praise the Lord. Lord. Thank you. Praise the Lord. Praise the Lord.